மீண்டும் அந்த பாவம் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இது. இதுல நான் எடுத்துக்கொண்ட மூன்று முக்கியமான ஒரு குறிப்புகள் நிறைய இருக்காங்க. பாகவதத்தில் படிக்கும்போது நிறைய மன வருத்தங்கள், மன மாற்றங்கள், அவர்களுடைய நிகழ்வுகளை நினைத்து மனம் வருந்திய பல்வேறு வகையான சுவையான லீலைகள்லாம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் ரொம்ப குறிப்பா எடுத்துட்டு இருக்கிறது, எனக்கு வழங்கப்பட்ட ஒரு தலைப்புல அஜாமிலன், இந்திரதேவன், சித்திரகேது இவங்களை பத்தி நான் கூற விரும்புகிறேன். பாவம் என்றால் என்ன, மன வருத்தம் என்றால் என்ன? ஸ்ரீமத் பாகவதம் 4.26.18 ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுகிறார், ஒருவனுடைய புத்திசாலித்தனம் அவனிடமிருந்து விலகும் பொழுதோ அல்லது அவன் அதை புறக்கணிக்கும் பொழுதோ அவன் முழுமையான பாவ செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான் அப்படின்னு சொல்றாரு. சோ கிருஷ்ண உணர்விலிருந்து எவன் ஒருவன் விலகுகிறானோ, காரணம் என்ன அப்படின்னா, அந்த கிருஷ்ண உணர்வு அப்படிங்கும்போது ஒரு உன்னதமான உணர்வில் அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அந்த உணர்விலிருந்து அவர்கள் மாறும்பொழுது இது போன்ற ஒரு பாவ செயல்கள் ஏற்படுகிறது. குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த மன வருத்தம், பாவங்கள், திருந்துதல் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பாவத்தை நாம் அடையாளம் செய்து, இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி முடியும் போது எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படிங்கிறத வி நீட் டு ஐடென்டிஃபை. நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். செய்யக்கூடிய பாவம் இல்ல, இட் இஸ் ஜஸ்டிஃபைபிள், நான் செஞ்ச இந்த பாவம் என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அதற்கான ஒரு காரணம், நமக்கு நாமே ஒரு காரணத்தை சாக்கு சொல்வோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு செய்வது. ஆனா அதை உண்மையா நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அதற்காக வருந்தி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸ்ரீமத் பாகவத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, பரீட்சித் மகாராஜா ஒரு க்ஷண நேரம், அந்த க்ஷண நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த புத்திசாலித்தன இழப்பு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒரு நிகழ்வு நடந்ததால வருத்தப்படுகிறார் அவர். 1.19.1 ஒரு நல்ல அரசன் பரீட்சத் மகாராஜா போன்ற தவறு செய்யாத, ஆன்மீகத்தில் மிகுந்த ஒரு அதிகமான அளவு தெய்வ பக்தி உள்ளவர், ஆன்மீக தளத்தில் இருப்பவர், அவருக்கு ஏற்படுகிறது. அவர் உடனே அதுக்கு நினைச்சு அவர் மனம் திருந்துகிறார். ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பிரபுபாதர் இதுக்கு குறிப்பா சொல்லும்போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போன்ற ஒரு எண்ணங்கள் யாருக்கு வரும் என்றால் தூய்மையான ஆத்மாக்களுக்கு தான் வரும். அந்த அந்த ஆத்மாவானது பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய நிகழ்வுகளை அவர்கள் உடனே புரிந்து கொண்டு, ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு. அதே போல அந்த சமிக்க ரிஷி அவருடைய மகன் ஸ்ருங்கி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கும்போது அவரும் உடனே நம்ம ஆஹா தப்பு பண்ணிட்டானே என் பையன், மகாராஜாவை சாபம் கொடுத்து விட்டானே அப்படின்னு. சோ இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். நம்ம செய்யக்கூடிய ஒரு பாவத்தை உடனடியாக அது யாருக்கு வரும் என்றால் அது போன்ற ஒரு தூய்மையான ஆத்மாக்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விஷயம் என்ன அப்படின்னா, அஜாமிலன், சித்திரகேது, இந்திரதேவன். நம்ம இந்த நிகழ்ச்சிகள் இந்த 2-3 நாட்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அஜாமிலா எந்த அளவிற்கு அவனுடைய கதைகள் எல்லாமே விஸ்வேஸ்வரி மாதாஜி ரொம்ப அழகாக வர்ணித்தார்கள். அவங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம்ம அதை ரொம்ப டீப்பா திரும்ப அதில் நான் போக விரும்பல. அஜாமிலன் எந்த ஒரு தருணத்தில் புலம்ப ஆரம்பிக்கிறான் என்றால் 6.6.2.32 அதாபி மே துர்பாகஷ்ய விதூதோத்மா தர்ஷனே பவித்தவ்யம் மங்களேன ஏனாத்மமே பிரசீததி. நான் துர்பாகியசாலி, அன்பார்ச்சுனேட். துர்பாகஷனா எப்ப சொல்றாரு அப்படின்னா, அந்த விஷ்ணு தூதுவர்கள், யம தூதுவர்களுக்கும் விஷ்ணு தூதுவர்களுக்கும் இடையே அந்த சம்பாஷணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, விபூதாத்ம உத்தமா, இவங்க முன்னாடி இவங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்துல அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, யமதூதுவர்கள் சொல்றாங்க இவன் நிச்சயமாக தண்டிக்கப்படக்கூடியவன். 6.2.4 பிரபுபாதர் எழுதுறார். ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு பொருளுரை அது. அவங்க அஜாமிலா, விஷ்ணு தூதுவர்கள் சொல்றாங்க அஜாமிலன் தண்டனைக்கு ஏற்றவன் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாராயண மந்திரத்தை அவன் ஜபித்திருக்கிறான். ஆனால் யமதூதுவர்களோ நிச்சயமாக அவனை எடுத்து செல்ல வேண்டும், அவன் ஒரு அதர்ம வழியில் சென்றிருக்கிறான் அப்படின்னு அவங்க 2 பேருமே பேசுறத கேட்க 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 அஜாமிலனுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, கிருஷ்ண உணர்வில் அவன் மனம் செல்ல ஆரம்பிக்கிறது. நம்ம ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போதுதான்
அவன் அதை நினைக்க ஆரம்பிக்கிறான். அஜாமிலன் வந்து அந்த மனம் திருந்துதல் எப்பொழுது ஏற்படுகிறது என்றால், அது வரைக்கும் அவன் வந்து அதை பத்தி ஒரு கவலை இல்லை. அவனுக்கு வந்து அவனை எடுத்துட்டு போறாங்க, யமதூரில் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கும்போது அந்த சம்பாஷணையை கேட்கும்போது அவனுக்கு உண்மையான ஒரு மனம் திருந்துதல் அப்பொழுதுதான் ஏற்படுகிறது. அஹோமே பரமம் கஷ்டம் அபூத் அபிஜீத ஆத்மனகா ஏன விப்ளவீதம் பிரம்ம பிரஷ்லயம் ஜாயத்தே ஆத்மன அவிஜீத ஆத்மனகா. அவனுடைய புலம்பல் எப்படி இருக்குன்னா, ஆஹா, என்னுடைய இந்திரியங்களை கட்டுப்பாடற்ற முறையில் நான் வந்து என்னுடைய இந்திரியங்களுக்கு வந்து சுகத்தை அளித்து விட்டேனே, நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன், நான் வந்து என்னை நானே எப்படி ஒரு கீழ்நிலையில் சென்று விட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பிராமணன் அவன். அந்த பிராமண தளத்திலிருந்து அவன் மிகவும் தாழ்மையான ஒரு நிலைக்கு அந்த இந்திரிய சுகத்திற்காக சென்று விட்டான். அதுவும் ஒரு விலை மாதுவினுடைய கர்ப்பப்பையிலிருந்து நான் குழந்தைகளை பெற்றுக்கொண்டேனே அப்படிங்கிற ஒரு வருத்தம். அதே போல அதற்கு அடுத்த ஒரு ஸ்லோகத்திலும் அவர் என்ன கூறுகிறார் என்றால், தின்மாம் விக்ரஹீதம் ஷத்பீர் துஷ்கிருதம் குலகஜ்ஜலம் ஹித்வ பாலம் ஷதிம் யோ அகம் சுரபீம் அஷாதிம் அகம் துஷ்கிருதம். அவனுடைய செயல்களுக்கு அவனே கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறான். நம்ம வந்து இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயலில் போய்விட்டேனே, இவ்வளவு பாவகரமான ஒரு செயலில் நான் சென்று விட்டேனே, என்னுடைய குடும்பத்தின் கலாச்சாரம் குல கஜ்ஜலம், என்னுடைய பெருமை, என்னுடைய குடும்பத்தினுடைய பெருமையை நான் அழித்து விட்டேனே, எவ்வளவு அழகான ஒரு பதிவிரதையான ஒரு மனைவியை விட்டு ஒரு விலைமாதுவிடம் அந்த சுகத்தை நான் அனுபவித்து விட்டேனே அப்படிங்கிற ஒரு புலம்பல் அவனுக்கு வர ஆரம்பிக்கிறது. பிரபுபாதர் எழுதுறார், இதுதான் வந்து ஒரு உண்மையான கிருஷ்ண உணர்வு உள்ளவன் ஒரு பக்தனுக்கு ஏற்படக்கூடிய தன்மை. அவன் எவ்வளவு வந்து தவறுகள் பழசு பண்ணியிருந்தாலும், அவனுடைய பூர்வ ஜென்மம் சொல்ல முடியாது, அவனுடைய வாழ்க்கையில் முற்காலத்தில் அவன் செய்திருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பாவங்களை செய்திருந்தாலும், அந்த பகவத் கதா, பகவானை பற்றி பகவானுடைய பக்தர்களை தரிசிப்பதன் மூலமாக அவன் தூய்மை அடைகிறான், அவன் புலம்புகிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு புலம்பல் அஜாமிலனுக்கு வந்து எப்ப கிடைக்குது அப்படின்னா, அந்த ஒரு பக்தி, அந்த பக்தர்களை பார்க்கும் பொழுது அவன் செய்து அவன் இந்த பௌதீக இச்சைகளிலிருந்து அவன் விடுபடுவதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கிறது. அகைத்துகி அப்ரதீகதா யயாத்மா சுப்ரசீததி. அஜாமிலன் வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டான் அவன். ஸோ இதைத்தான் பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகாக அவர் என்ன கூறுகிறார் என்றால், லாஸ் ஏஞ்சல்ஸ் சொற்பொழிவுல நம்ம வந்து பாவங்கள் செய்யலாம், ஆனால் அதை அடையாளம் கொள்ள வேண்டும். நம்ம செஞ்சது இது பாவம் தான் அப்படி. நீங்க வந்து அஜாமிலன் வந்து கம்ப்ளீட்டா அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த அடையாளம் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அவனுடைய குலப்பெருமை, அவனுடைய மனைவி, பதிவிரதையான மனைவியை விட்டுட்டு போறது அப்படிங்கும்போது எல்லாமே பண்றான். அந்த மாதிரி நேரத்தில் அவனுடைய இதயமானது தூய்மை அடைகிறது. அந்த இதயம் தூய்மை அடையாமல் அதுக்கு பதிலாக பிராயச்சித்தம் நம்ம வந்து நிறைய சமயங்கள்ல நம்ம வந்து பார்க்கலாம். பிரபுபாதர் வந்து ரொம்பவும் அழகாக கூறுவார், வாரம் முழுக்க தவறை செய்துவிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் சென்று பாவ மன்னிப்பு வாங்குவது அப்படிங்கிறது வந்து உண்மையான பாவ மன்னிப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிராயச்சித்தம் கிடைப்பது என்பது நிச்சயமாக நமக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயத்துல பிரபுபாதருடைய இயக்கம், அதுவும் இல்லாம நம்மளுடைய இயக்கம், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம், அந்த ரெண்டுத்தை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள். பாவ மன்னிப்பு, திருந்துவது அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா. ஸ்ரீல பிரபுபாதர் மேற்கத்திய நாடுகளுக்கு போகும்பொழுது அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் சென்றிருந்தார் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய இலக்கு, அவருடைய லட்சியம் மன்னிப்பது, தவறு செய்தவர்களை மன்னிப்பது. இப்ப வந்து தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். அதே போல தவறு செய்வதை தெரிந்து கொண்டு நாம் அதற்கு ஏற்றாற் போல நம்மை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க போறோம். இங்க அஜாமிலன் வந்து நாராயணா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை ஜபித்ததின் மூலமாக அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரிதல். இங்க ஸ்ரீல பிரபுபாதருடைய விஷயத்துல பார்க்கும்போது அவருடைய இந்த பெரிய பிரயாணம், இந்த ஆன்மீக பிரயாணம், மிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இலக்கு, அந்த லட்சியம் மன்னிப்பதுதான். உங்களுடைய ஷேரிங் ஏதோ என்ன காரணத்தாலே ஆயிட்டு, என்ன காரணம் தெரியல, அதை பார்த்துக்கிட்டு நான் கொஞ்சம் லைட்டா அதை ஷேரிங் ஸ்டாப் பண்ணேன். இந்த டாபிக் வந்து ஓகே 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 கோ ஆன்.
No problem. I'll just put that back. சரி பிரபு, நோ ப்ராப்ளம். பிரபுபாதருடைய விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது அவருடைய மன்னிப்பு, நம்ம இயக்கத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 வருஷம் 30 வருஷமா இந்த பக்தியில இருக்கேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து போனா மூத்த பக்தர்கள், அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஒரு மரியாதையை செலுத்தி கொண்டிருப்போம். ஆனால் ஷீல பிரபுபாதர் மேற்கத்திய நாடுகளுக்கு போகும்பொழுது அந்த ஹிப்பிகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா 6 மாசம் குளிக்காம அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தாருன்னா அவரு தான் சீனியர் மோஸ்ட் ஹிப்பி. அவருக்கு வந்து மரியாதை வந்து அந்த அளவுக்கு வழங்குவாங்க. ஓ, இவர் வந்து 6 மாதமாக போதையில் இருக்கிறார், குளிக்கிறது கிடையாது, ஒரே ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கார் அப்படின்னு அவருக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தர்களுக்குத்தான் பிரபுபாதர் மன்னிப்பு வழங்கினார். அவங்க செய்யாத விஷயங்களே கிடையாது, அந்த அளவிற்கு கேவலமான விஷயங்கள். அந்த மன்னிப்பு, அந்த பாவத்தை மன்னித்ததின் மூலமாகத்தான் அவர்கள் தன்னுணர்வு பெறுவதற்கு மிகப்பெரிய ஏதுவாக இருந்தது. எப்பொழுதுமே அந்த கருணை மனப்பான்மை அப்படிங்கிறது பிரபுபாதரிடம் ரொம்ப ரொம்ப உண்டு. இது வந்து ஒரு உண்மை கதை, பிரபுபாதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை கதை. அந்த ஆலயத்தை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அவர் வந்து அந்த ஆலயத்தினுடைய ஒரு டெம்பிள் பிரசிடென்ட்டா ஆகிற வரைக்கும் அவருடைய நிலைமை இருந்தது. இது வந்து அமெரிக்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய நகரத்தில் உள்ள ஒரு ஆலயம். அந்த ஒரு பர்டிகுலர் டிவோட்டி, அந்த குறிப்பிட்ட பக்தர், அவர் வந்து தகாத செயல்களில் முதலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். குறிப்பாக என்ன அப்படின்னா போதைப் பொருட்களை விற்பனை செய்வது, எல்லாருக்கும் வழங்குவது. காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் அமெரிக்காவில் வந்து ட்ரக் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது போலீஸ்காரங்க அவரை தேடிட்டு வரும்போது அவர் ஆலயத்திற்குள் நுழைந்து விடுகிறார். இந்த ஆலயத்தில் நுழைஞ்சிட்டு அவர் வந்து அங்கே பாதுகாப்பாக இருக்கார். அவர் வந்து சொல்லலை, ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லலை இந்த மாதிரி இதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தொடர்ந்து அந்த ஆலயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்களாக அந்த ஆலயத்தில் இருந்து கொண்டு அவர் போலீஸ்கிட்ட இருந்து நம்ம மாட்டிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆலயத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரபுபாதர் அவரை பார்க்க நேர்ந்தது. பிரபுபாதர் அந்த சுற்றுப்பயணம்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு ஆலயத்திற்கு வரும்போது பிரபுபாதர் வந்து இவர் வந்திருக்காரு, இந்த பக்தர் வந்திருக்காரு, 8-9 மாசமாக இருக்கார் அப்படின்னு அப்ப இருந்த அந்த ஆலய நிர்வாகி அவருக்கு வந்து பிரசிடென்ட், டெம்பிள் பிரசிடென்ட் அறிமுகப்படுத்தும் போது பிரபுபாதர் அவரை கேட்கிறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, ஐ வாஸ் டீலிங் இன் ட்ரக்ஸ் அப்படிங்கிறார் அவர். உடனே பிரபுபாதர் சொன்னாரு, ஐ வாஸ் ஆல்சோ டீலிங் இன் ட்ரக்ஸ். இந்த இடத்துல நான் ஆங்கிலத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், ஐ வாஸ் ஆல்சோ டீலிங் இன் ட்ரக்ஸ் அப்படின்னோடனே அவருக்கு வந்து ஆச்சரியம். ஓ, பிரபுபாதரும் வந்து போதை மருந்துலாம் வித்துட்டு இருந்தாரா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆச்சரியம் அவருக்கு. நம்மளுடைய ஆங்கிலம் நமக்கு தெரியும் இல்லையா, இந்திய ஆங்கிலம் ட்ரக்ஸ் அப்படின்னா உடலை பாதுகாக்கக்கூடிய மருந்துகள். அதே மேற்கத்திய நாடுகளில் ட்ரக்ஸ் என்றால் உடலை கெடுக்கக்கூடிய மருந்துகள். ஸோ பிரபுபாதர் அதை அப்புறமா புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த ஸ்பாட்லயே பிரபுபாதர் செட், நீ எதுக்குமே கவலைப்படாத, கிருஷ்ணர் உன்னை காப்பாற்றுவார், நீ ஜெயில் தண்டனையை அனுபவித்து விட்டு மீண்டும் இந்த ஆலயத்திற்கு வரலாம். அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அவருடைய பக்தர்கள் எல்லாருமே போதை மருந்துக்கு அடிமையானவர்கள். இந்த போதை மருந்தை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை இந்த ஆலயத்தில் நான் வைத்தால் மீண்டும் அந்த ஒரு ஊக்கம் மற்றவர்களுக்கு கிடைத்து விடுமோ அப்படின்னு பிரபுபாதர் கொஞ்சம் கூட நினைக்காம என்ன பண்றாரு, நீ வந்து உடனே போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடு அப்படின்னு. அவருக்கு வந்து நீதிபதி தண்டனை வழங்கும் போது இத்தனை நாட்களாக நீ எங்க இருந்த, என்னெல்லாம் செஞ்ச சொல்லு அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, காலையில நான் 2:30-3 மணிக்கு எழுந்துப்பேன், பச்சை தண்ணியில தான் நான் குளிப்பேன். அதுக்கப்புறம் அவருடைய முழு விவரங்களை அவர் கூறுகிறார். ஆலயத்துல நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன் அப்படிங்கும்போது அந்த நீதிபதி வழங்கிய தண்டனை, இதை விட ஒரு பெரிய தண்டனை உனக்கு எங்களுடைய நிர்வாகத்தினால் வழங்க முடியாது, நான் உன்னை விடுதலை செய்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ நம்ம இங்க பார்த்துக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மன்னிப்பு என்பது மிகவும் அவசியம். ஒரு வைஷ்ணவனுடைய குணம் அப்படிங்கும்போது மன்னிப்பு. இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவரை பற்றி ரொம்ப பிரபலமாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த திருவள்ளூர் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கண்ணாடி பாலம் போட்டு நிகழ்ச்சிகள் ரொம்ப பரவலாக எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டு இருக்கு. திருவள்ளுவர் என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது திருவள்ளுவருடைய திருக்குறள் எல்லாமே பகவத்கீதையினுடைய சாராம்சம் தான். அவர் எழுதிய ஒவ்வொரு விஷயங்களுமே பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள கருத்து தான். அதுல ஒரு குறிப்பா இந்த ஒரு பர்டிகுலர் திருக்குறளை பார்த்தீங்கன்னா, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அவர் அதான் சொல்றாரு, நம்ம வந்து எப்படி வந்து மன்னிக்கணும்னு சொல்றோமோ அந்த மாதிரி தவறுகளை எப்பொழுதுமே மன்னியுங்கள், இன்னும் அவற்றை மறப்பது நல்லது. அந்த நேரத்துல டெம்பரரியா நம்ம வந்து அதை மறந்துட்டு
அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கு நான் வந்து பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நிச்சயமாக கிடையாது. இன்னைக்கு பௌதீகவாதிகளுக்கு நம்ம வந்து பிரச்சாரம் பண்றோம் அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு தன்மைகளை அவர்களுக்கு நாம் கூறுவதின் மூலமாக அவர்களுக்கு ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு ஏற்படும். நம்மளுடைய பிரச்சாரம் வந்து வெறும் பக்தர்களுக்கு மத்தியில மாத்திரமே கிடையாது. நம்ம வந்து பௌதீகவாதிகள் நிறைய இருக்கக்கூடிய இடங்களுக்கும் போறோம். அவங்களுக்கு வந்து தன்மைகளை முதலில் விளக்க வேண்டும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு திருக்குறள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், கூறப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த தவறினை உணர்ந்து அவர்கள் வரும்போது நிச்சயமாக அவர்கள் நாளைக்கு வந்து ஆன்மீகத்தில் மிகவும் ஒரு பிரபலமான நிலைக்கு, சிறப்பான நிலைக்கு வருவதற்காக இருக்கிறது. இப்ப நம்மளுடைய ஒரு பாயிண்ட்டுக்கு வரோம் அப்படிங்கும்போது, இங்க அஜாமிலனுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பகவானினுடைய புனித நாமம். பிரபுபாதர் 6.2.49 6.2.49 அந்த ஒரு பர்டிகுலர் அத்தியாயத்துல வந்து கடைசியாக அதை ஒரு சேர்க்கை, அதுல வந்து அற்புதமான ஒரு விஷயம். மிரியமானோ ஹரேர் நாம கிருணன் புத்ரோபசாரிதம் அஜாமிலோ அபி ஆகத்தாம கிம் உதா ஸ்ரத்தையே கிரணன். எப்படி அத்திமரம் உடனே பழங்களை தராதோ, நம்ம எல்லாருக்குமே தெரியலாம் அஜாமிலன் இவ்வளவு குற்றம் பண்ணானே, எப்படி அவனுடைய மனம் மாற்றம் உடனே ஏற்பட்டுச்சு அப்படின்னு. அதுக்கு தான் ரொம்ப அற்புதமாக விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் எழுதுகிறார் பின்னாடி, ஒரு அத்திமரமானது பழங்களை உடனே தராது, ஆனால் அது உரிய காலத்தில் நமக்கு கிடைக்கிறது. அதுபோல அந்த பக்தி தொண்டு என்பது அந்த ஒரு விஷயமாக அஜாமிலனுக்கு அந்த தருணத்தில், சரியான தருணத்தில் அவன் மனம் திருந்தி வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது. இது வந்து அஜாமிலனை பற்றிய ஒரு விஷயம். அடுத்தது சித்திரகேது. சித்திரகேது வந்து 6வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பரீட்சத் மகாராஜா கேட்கிறார், 14வது அத்தியாயத்துல வந்து பரீட்சத் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி பார்த்து கேட்கிறார், விருத்ராசுரனை பற்றி எனக்கு கூறுங்கள், அந்த விருத்ராசுரன் என்பவன் யார் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த சித்திரகேது என்பவன் பிற்காலத்தில் எப்படி விருத்ராசுரனாக மாறுகிறான் அப்படிங்கிற ஒரு ஒரு ராதாகிருஷ்ண பிரபு, இதே ஸ்லைடு தானே, வேற ஸ்லைடுக்கு போயிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு வரும் பிரபு, இதோ வரும். ஓகே 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 அப்படிங்கும்போது அந்த விஷயம், அதுக்கு தான் நான் கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். நோ ப்ராப்ளம், இப்போ நம்ம மாறிடுவோம் சித்திரகத்துக்கு பிறகு. ஓகே ஓகே ஓகே. சித்திரகேதுவை பார்க்கும்போது ஒரு வைராகிய வித்யா அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவன் வந்து ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 வகையான பாவங்கள் நம்ம வந்து விருத்ராசுரனை பத்தி நம்ம சித்திரகேதுவை பத்தி பேசும்போது பார்க்கலாம். அவன் தன்னுடைய மகன் மரணத்திற்காக வருத்தப்படுவது, புலம்புவது, பௌதீக இச்சைகளில் இருந்து கொண்டிருப்பது, அதை நினைத்து அவன் மனம் வருந்துகிறான். நான் இந்த மாதிரி ஒரு தவறு செய்து விட்டேனே, அதை வந்து பாவம்னு சொல்லாம ஒரு தவறு செய்து விட்டேனே அப்படின்னு மனம் வருந்தும் பொழுது அவனுக்கு வந்து என்ன கிடைக்கிறது, நாரத முனி அங்கிரச முனியினுடைய ஒரு ஒரு சங்கமம் கிடைப்பதின் மூலமாக அவனுக்கு அந்த தன்னுணர்வு பெற்று, அதன் பிறகு சித்திரகேது அந்த நாமங்களை ஜபித்து, ஒரு வாரம் நாமங்களை ஜபித்து அவன் அனந்த சேஷன் பகவான் சேஷனை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. 6.16.30 31 அதெல்லாம் தாக்கும்போது அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பகவானை வர்ணிக்கிறார். பகவானை வர்ணித்து அவருடைய பாவங்கள் எல்லாமே போயிட்டு அவன் ஒரு உத்தம நிலையை, ஒரு கிருஷ்ண பக்தி நிலைக்கு வருகிறான். பகவானை அவன் அவ்வளவு செய்யும் பொழுது, பிரார்த்தனை செய்யும் போது நேருக்கு நேராக பகவானை பார்த்து கொண்டு பிரார்த்தனை செய்கிறான், துதிப்பாடுகிறான். அந்த நேரத்துல பகவான் மறையும் பொழுது அவனுக்கு பல்வேறு வகையான அம்சங்கள் வழங்கப்படுகின்றன. அது 6.17 வந்து அந்த ஒரு விஷயங்கள் அவனுக்கு கிடைக்கின்றன. அந்த ஒரு நேரத்தில் அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த புஷ்ப விமானத்தில் அவன் அழகிய கன்னி பெண்களோடு சுமேரு மலையை சுற்றி கொண்டு வரும்பொழுது பரமசிவன் தன்னுடைய மனைவி பார்வதி தேவி, யாரெல்லாம் கூட இருக்காங்க அப்படின்னா சித்தர்கள், சாரணர்கள், மிகப்பெரிய சாதுக்கள் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல சித்திரகேது பார்க்கக்கூடாத ஒரு காரியம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவன் பண்றான். சித்திரகேதுர் உவாச்ச 6.17.6 ஏஷலோகா குரு சாக்ஷா தர்மம் பக்த சரீரினாம் ஆஷ்தே முக்கிய சபயம் வை மிதுனி பூய பாரியயா. சபயம், சபயம் என்றால் இவ்வளவு பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு கூட்டம், அசம்பிளி. அதுல வந்து மிதுனி பூயா தழுவிக்கொண்டு, பாரியையா தன்னுடைய மனைவியோடு யார் அமர்ந்து கொண்டிருக்கிறார்? பரமசிவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதை அவன் பார்க்கிறான். அதை பார்த்த உடனே அவன் மனதில் என்ன தோன்றுகிறது என்றால், ஜாததாரஷ் திவரத்தாபா பிரம்மாவதி ஷபாபதி அங்கீகிருத்திய ஸ்ரீயம் கஷ்டே
கதஹ்ரி பிரகதோ யதா. இவ்வளவு கேவலமாக, அசிங்கமாக, வெட்கமில்லாமல் சிவபெருமான் தன்னுடைய மனைவியோடு, அதுவும் பிராமணர்களோடும் சாதுக்களோடும் அமர்ந்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்ஷன் சிவபெருமானை வந்து கேவலமாக வர்ணிக்கிறான். ஆனால் சித்திரகேது சிவபெருமானை மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்துக்கொண்டு, ஆகா இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருப்பவர் இந்த மாதிரி இருக்காரே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம். ஒரு பக்தர்கள் நிலையில் சிவபெருமானை வைத்துவிட்டு அந்த பக்தர் தவறு செய்கிறாரே அப்படிங்கிறது அவருடைய கண்ணோட்டத்தில் அது தவறாக பார்க்கப்படுகிறது. இப்ப என்னுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு நிகழ்வு. நான் ஆரம்ப காலத்தில் மேற்கத்திய நாடுகள், அங்கதான் என்னுடைய பயணம், இந்த கிருஷ்ண பக்தி பயணம் துவங்கியது. ஆரம்ப காலத்துல வந்து நான் அவ்வளவு ஒரு தீவிரமான ஒரு நிலையில் நான் வந்து இந்த இயக்கத்தில் என்னுடைய சேவகத்தை செய்து கொண்டிருக்கும்போது நிறைய பக்தர்களை பார்க்கக்கூடிய ஒரு அனுகூலம், ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு பக்தர்களுடைய மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்பொழுது நான் இந்த இஸ்கான் இயக்கம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு புரிதல், ஒரு மாதிரி ஒரு புரிதல். எல்லாருமே ரொம்ப தூய்மையானவர்கள், இவங்க எல்லாமே பேசுறதை தான் செய்வாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அவங்க எல்லாருமே பேசுவாங்க, அந்த மாதிரி ப்ரீச்சிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்க பேசுறதை தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு அப்பொழுது ஏற்பட்டது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்பொழுது இவர்களுக்கு மறுபக்கமும் இருக்கிறது. எப்படி வந்து ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கம் இருக்குமோ அந்த மாதிரி இவர்களுக்கு மறுபக்கமும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு சின்ன உதாரணம். ஹோட்டல்ல போய் நாங்க சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரீச்சிங்லாம் பண்ணுவாங்க. ஆனா என் கண்ணு முன்னாடியே அவங்க எல்லாம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. விஷ்ணு விஷ்ணு விஷ்ணு, ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு 3 வாட்டி சொல்லிட்டு சாப்பிடலாம் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னால் அப்ப ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் அவர்களை பற்றி தவறாக எண்ண ஆரம்பித்தேன். எப்படி வந்து இப்ப சிவபெருமான் வந்து ஒரு உயர்ந்த பக்தன், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம், நான் அந்த லெவலுக்கு நான் என்னை கம்பேர் பண்ணிக்க விரும்பல. ஆனா அந்த தவறு என் மனதை வருத்த ஆரம்பித்தது. இதன் விளைவு என்ன ஆயிற்று என்றால், எனக்கு ஆரம்ப காலத்தில் இந்த இயக்கத்தின் மீது கொஞ்சம் பற்றுதல் குறைய ஆரம்பித்தது. நான் அந்த ஆக்டிவா இன்வால்மெண்ட் பண்ணாம இருந்த விஷயம். அதன் பிறகு மூத்த பக்தர்கள் அவங்க மூலமாக இந்த உண்மையை எல்லாம் கூறும் பொழுது, எப்படி ஒரு வைஷ்ணவர்கள் மற்ற குணங்கள் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை பண்ண வேண்டும், அவர்கள் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நான் அதன் பிறகு என்னை மாற்றிக்கொண்டு, அந்த சங்கமத்தின் மூலமாக எது உண்மை எது நிதர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிய ஆரம்பித்து எனக்கு இந்த நிலை அதன் பிறகு கிடைத்தது. நான் உண்மையாக மன வருத்தம் அடைந்த பொழுது, அதற்காக நான் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்த பொழுது எனக்கு அதிக அளவில் பக்தி சேவகம் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைத்தது. மாயாப்பூர் நிர்வாகத்திலிருந்து என்னுடைய தகுதியை பார்த்து அதற்கு ஏற்றாற் போல என்னை பலவேறு வகையான சேவகங்களில் என்னை ஈடுபடுத்தி கொண்டு, ஸோ இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு சிறிய நிகழ்வு, நான் இந்த இந்த நேரத்தில் நான் வந்து அதை ஒப்புமைப்படுத்தி பார்த்துக் கொள்கிறேன். ஒரு அவமானம், மனதளவில் அவமானம். சித்திரகேது இது அஜாமிலனுக்கு வந்து 3 யமதூதர்கள் வரான்னு சொல்றாங்க இல்லையா? மனதால், உள்ளத்தால், செயலால், அதாவது உடலால், அந்த மாதிரி 3 பாவங்கள் செய்வது போல. அது போல நான் வந்து மனதால், வார்த்தைகள், மனம், வார்த்தை, உடல், அந்த 3 வகையான குற்றங்கள். ஸோ மனதால் நான் வந்து அந்த ஒரு அபராதம், அதனுடைய விளைவு அதன் பிறகு எனக்கு சரி செய்யப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல விஷ்ணு சக்கரவர்த்தி தாக்குரார் வந்து பகவான் சித்திரகேது, அதாவது சித்திரகேது பரமசிவனை எப்படி சொல்றேன்னா தக்ஷன் போல கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் முன்னரே கூறியது போல சித்திரகேது உடைய மற்றொரு ஒரு ஒரு அபராதம் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய புலம்பல், குழந்தை பிறந்துடுச்சு, அந்த குழந்தை மரணம் அடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம மீண்டும் வந்து அந்த பரமசிவன் அவருடைய அந்த விஷயத்தை பற்றி பார்க்கும்பொழுது பரீட்சித் மகாராஜா கேட்கிறாரு, சித்திரகேதுவுடைய கதையை கேட்டவுடன், அதாவது சிவபெருமான் அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், அவர் ஆனால் சிரித்து கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு வந்து சாபம் அப்படிங்கிறது யாருமே கொடுக்கல, அவர் கொடுக்கவே இல்லை. சித்திரகேதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஒரு சாபம் அவர் தரவில்லை, பார்வதி தேவி தான் தருகிறார். பார்வதி தேவி கொடுக்கும்போது கூட எப்படி கொடுக்கிறார் என்றால், மதிகெட்ட என் அன்பு மகனே, 15வது ஸ்லோகத்துல, நீ ஒரு குறைந்த பிறவியில் சென்று பிறக்க வேண்டும், பாவம் செய்த அசுரர்கள் குலத்தில் நீ சென்று பிறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு வந்து
வழங்கப்படுகிறது. அந்த அந்த தண்டனை வழங்கப்படுகிறது. சித்திரகேது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வைஷ்ணவராக இருந்தாலும் அந்த சாபம் யாரால் வழங்கப்படுகிறது என்றால் துர்கா தேவி. பார்வதி தேவி என்பது துர்கா தேவி. பகவத்கீதால சொல்றாங்க இல்லையா, தைவிகி ஈசா குணமயி மமமாயா துராத்யயா. இந்த அசுரர்களுக்கு வழங்கக்கூடியவர். அந்த ஒரு விஷயம், அந்த சாபம் வழங்கப்பட்ட உடனேயே சித்திரகேது கூறுகிறார், சித்திரகேதுர் உவாச்ச பிரதிக்ரக்னாமி தே சாபம் ஆத்மனோ அஞ்சலீன அம்பிகா பிரதிக்ரக்னானி. நான் இதனை ஏற்றுக்கொள்கிறேன். தே சாபம், நீங்கள் வழங்கிய இந்த சாபத்தை, ஆத்மனகா அஞ்சலீன அம்பிகா, நான் மிகவும் பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறேன் தாயே. அப்படிங்கிறது அவங்க ஒரு அந்த பாவத்தை சித்திரகேது ஏற்றுக்கொள்கிறார். பிரபுபாதர் எழுதும்போது சித்திரகேதுவை பற்றி எழுதும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், சித்திரகேது இந்த சாபத்தினால் கொஞ்சம் கூட மனம் தளரவே இல்லை. அவனுக்கு வந்து மன வருத்தம் ஏற்படவே இல்லை. காரணம், எவன் ஒருவன் அந்த தவறுக்காக வருந்துகிறானோ அவனுக்கு மனதில் நிச்சயமாக அந்த அமைதி என்பது கிடைக்காது. சித்திரகேதுவை பொறுத்தவரை அவன் தவறு செய்யவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அது போன்ற ஒரு தவறு, ஒரு சாபம் தரப்படும் போது அது பகவானினுடைய ஒரு கருணையாகத்தான் அவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க வந்து அவனுக்கு தெரியுது. சித்திரகேதுக்கும் பார்வதி தேவிக்கும் உள்ள ஒரு விஷயம், சித்திரகேதுவை பொறுத்த வரைக்கும் அவன் தவறு செய்யவே இல்லை. ஆனால் அது இயற்கையான இயல்பு, அவன் சிரித்தது இயற்கையான இயல்பு அப்படிங்கிறது அவருடைய ஒரு மனதிலான நினைப்பு. அத்தா பிரசாதையே நாத்வம் சாப மோக்ஷியே பாமினி என் மன்யஷே ஹே அஷா துக்தம் மம தத் ஷம்யதம் ஷதி. அவர் என்ன சொல்றாருன்னா, பார்வதியை பார்த்து, தேவி நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு என்ன காரணம் என்றால், எல்லாமே என்னுடைய பூர்வ செயல்களால் விதிக்கப்பட்டது. எனக்கு ஏற்பட்ட இன்பம் துன்பம் எல்லாமே பூர்வ செயல்களால் ஏற்பட்டது. உங்களுடைய சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக, அதாவது நான் இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி தரவிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஷம்யதம் சதி, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் தாயே, நான் உங்களுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறார். சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜாக்கு இதை பத்தி கூறும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சித்திரகேது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருவரையும் திருப்திப்படுத்திவிட்டு அந்த இடத்திலிருந்து அந்த விமானத்தில் பயணித்து செல்கிறார். அங்க வந்து அவர் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை, எதிர்பேச்சும் பேசவில்லை. அப்படியே பார்த்துட்டு எதுக்குமே பயப்படாம, இந்த சாபம் நான் வந்து ஒரு அசுரனாக பிறக்க போகிறேன். காரணம் என்னன்னா, ஒரு வைஷ்ணவ தலத்தில் இருக்கிறார் அவர் சித்திரகேது. நான் ஒரு அசுரனாக பிறக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு எந்த விதத்திலும் அவர் கொஞ்சம் கூட மன வருத்தமே அடையாமல், சித்திரகேத்துவை பற்றி சிவபெருமானினுடைய கண்ணோட்டம். சித்திரகேது சிவபெருமான் வந்து அதன் பிறகு 6.17.27 பொருளுரையில் வந்து ரொம்ப அமக்கலமா எழுதியிருக்கார் பிரபுபாதர். அவர் சொல்றார், பார்வதி தேவி நீ பார்ப்பதற்கு ரொம்பவும் அழகாக இருக்கிறாள். உன்னுடைய, அதாவது அவரை வர்ணிக்கிறார், நீ வந்து ரொம்பவும் சிறப்பானவள். ஆனால் உன்னுடைய அழகை எல்லாம் பார்க்கும்பொழுது சித்திரகேத்து, அதாவது ஒரு பக்தனினுடைய பெருமைக்கு முன்னால் நீ வந்து சாதாரணமான ஒரு மனுஷியாகத்தான் தெரிகிறாய். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அரசன் சித்திரகேது அவன் வந்து எதற்குமே கவலைப்படவே இல்லை. உன்னை தாயே என்று அழைத்து நீ வழங்கிய சாபத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவன் அந்த தவறை செய்ததாக நினைத்து கொண்டு உன்னுடைய சாபத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான். பொறுமையாக இருந்திருக்கிறான். எந்த விதத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்திருக்கிறான். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் இல்லையா, திரணாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா. ஒரு புல்லை காட்டிலும் மிகவும் தாழ்மையாக, மிகவும் கருணை நிறைந்தவராக, எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிப்பாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ சித்திரகேது இந்த இடத்துல வந்து அந்த அளவிற்கு மிகவும் அருமையான ஒரு நிலையில் இருந்திருக்கிறான். தொடர்ந்து கூறுகிறார், சிவபெருமான் கூறுகிறார், பகவத்கீதால ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, சமோ அகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோ அஸ்தின பிரியகா. பகவான் சொல்றாரு, நான் யாரிடமும் பொறாமைப்படுவதில்லை, யாரிடமும் பாரபட்சம் காட்டுவதில்லை, அனைவருக்கும் நான் இணையானவன். எனக்கு பக்தி செய்பவர் எனக்கு நண்பர்களாக நான் பாவிக்கிறேன். அதே போல் நானும் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கிறேன்.
அப்படின்னா ஒரு பக்தர்கள், இரண்டு பக்தர்களை பார்க்கும்போது அவர்கள் எப்படி ஒருவரோடு ஒருவர், அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க சிவபெருமான் பார்வதிட்ட சொல்றாரு, நானும் சித்திரகேதுவும் பகவானுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள். நானும் அவரும் ஒரே நிலையில் இருக்கிறோம், இருவருமே நண்பர்களாக இருக்கிறோம். அதனால சித்திரகேது பண்ணின விஷயம், என்னை பார்த்து சிரித்த விஷயம், நான் அது பெரிய விஷயமாக நான் எடுத்துக்கவே இல்லை. காரணம், இரண்டு நண்பர்களுக்கு இடையே நடந்த ஒரு நிகழ்வாகத்தான் நான் அதை பார்க்கிறேனே தவிர, அவரை சாபம் இடக்கூடிய அளவிற்கு அவர் எந்த விதமான தவறும் செய்யவில்லை. ஒரு வைஷ்ணவனுடைய குணம் எப்படி ஒரு வைஷ்ணவன் மற்ற நிகழ்வுகளை பார்க்கிறான் அப்படிங்கிறது. சோ சித்திரகேது எதற்குமே புலம்பவே கிடையாது. நாராயண பரசர்வே நா குதஷ்சன பிப்யதி ஸ்வர்க அபவர்க நரகேஸ்வ அபி துல்யார்த்த தர்ஷினகா. உண்மையான ஒரு பக்தியில் ஒருவன் ஈடுபடும்போது அவன் எந்த விதமான நிலைக்கும் அவன் மாறுவதே கிடையாது. எப்பொழுதுமே பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு தான் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். நதனம் நஜனம் நசுந்தரிம் சொல்றார்லே சைத்தன்ய மகாபிரபு, எந்த நிலைக்கு நான் சென்றாலும் எனக்கு இந்த செல்வம் வேண்டாம், பெண் வேண்டாம், பொருள் வேண்டாம், பெயர் வேண்டாம், எந்த லோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நான் சேவகம் செய்ய வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு உண்மையான வைஷ்ணவன், உண்மையான ஒரு பக்தன் அப்படிங்கும்போது அந்த பகவானுக்கு சேவகம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த வைஷ்ணவருடைய ஒரு மனநிலை என்றால் அவர்கள் எப்படி முழுமையாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனை, இந்த மனநிலை வருவதற்கு என்ன காரணம்? ஸ்ரீல பிரபுபாதர் மற்ற ஆச்சாரியர்கள் எல்லாமே எழுதுறாங்க, வனப்பிரஸ்தா அப்படிங்கும்போது 50 வயதில் பௌதீகத்தில் இருந்து, பௌதீக வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு ஆன்மீகத்தில் செல்லணும் அப்படின்னு. இந்த ஒரு கருத்து நம்ம இன்னைக்கு ஆன்மீக உலகில் இருப்பவர்களுக்கும் இது தேவைப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 1000 கோயில்களுக்கு மேல இருக்கும், 10,000 15,000 காங்கிரிகேஷன், நிறைய சென்டர்ஸ் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலயங்கள் இல்லாத நகரங்கள், ஷாமா தேஷ், தாமோதர் தேஷ், அனந்த ஆனந்த தேஷ், சைத்தன்ய நிதாய் தேஷ், அந்த மாதிரி நிறைய தேஷ் 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 அப்படின்னு பகவானுடைய பெயரை வைத்து அந்த காங்கிரிகேஷனுக்கு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகள் செய்யும் பொழுது மூத்த பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நிர்வாக பொறுப்பை முழுவதும் அவர்களிடமே வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவங்க கொஞ்சம் கூட மாத்தி வேற யங்கர் ஜெனரேஷன், இளைஞர்கள், நல்ல ஒரு பல உத்திகளை கையாளக்கூடியவர்களுக்கு அதை சரியாக தருவது கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா, இரண்டு வைஷ்ணவர்களுடைய மனநிலை மாற்றப்பட்டு ஒருவர் மீது ஒருவர் பொறாமை ஏற்படக்கூடிய அளவில் சென்று கொண்டிருக்கின்றன. அவங்க உண்மையான ஒரு வானப்பிரஸ்தா அவங்க எடுக்கணும். ஒரு 50 55 வயது ஆன உடனே ஆலய நிர்வாகத்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு போதகர்களாக ஒரு பகவத்கீதை கிளாஸ் எடுக்கிறதோ, இல்லைன்னா ஒரு பாகவதம் கிளாஸ் எடுக்கிறதோ, இல்லைன்னா ஒரு விக்கிரக சேவை செய்வதற்கோ, அல்லது ஒரு ஆசீர்வாதம் வழங்குவதற்கோ, அந்த மாதிரி ஒரு நிலைக்குத்தான் அவர்கள் செல்ல வேண்டுமே தவிர, இதை நான் தான் கண்டக்ட் பண்ணுவேன், நான் தான் பொறுப்பாளியாக இருப்பேன் அப்படின்னு அந்த இளைஞர் சமுதாயம், வளரக்கூடிய அந்த பக்த சமுதாயத்திற்கு முன்னுரிமை வழங்காமல் இருப்பதினால் நிறைய குரூப்பிசம் ஒவ்வொரு இடத்துலையும் இது ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். இதை ஒரு வைஷ்ணவர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்திரதேவனினுடைய மன வருத்தம். மூன்றாவதாக பார்க்கக்கூடியது இந்திரதேவன். இந்திரதேவனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்கு நேர காரணங்கள் இருப்பதால் நான் கொஞ்சம் அதை சுருக்கி செல்கிறேன். அந்த இந்திரதேவன் செய்த தவறுகள் அப்படிங்கும்போது இரண்டு வகையான மன வருத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்திரதேவன் எந்த மாதிரி மன வருத்தம்? ஒன்று தன்னுடைய ஆன்மீக குரு, அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடிய பிரகஸ்பதியை அவமதிக்கிறான். வாசஸ்பதிம் முனீவரம் சூர அசுர நமஸ்கிருதம் நா உச்சாச்சல ஆசனத் இந்திர பஷ்யான் அபி சாபகதம். அவன் செய்த தவறை நினைத்து அவன் வருந்த துவங்குகிறான். வாசஸ்பதிம், பிரகஸ்பதி யாருக்கு என்றால் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார். தலைவர் என்றால் அவர்களுக்கு ஆன்மீக போதனை தரக்கூடிய ஒரு குருவின் ஸ்தானத்தில் இருக்கிறார். முனிவரம், அனைத்து சாதுக்களிலுமே மிகவும் சிறந்தவர். சூர அசுர நமஸ்கிருதாம், சூரர்களும் அவரை வணங்கக்கூடியவர், அசுரர்களும் அவரை வணங்கக்கூடியவர், அந்த ஒரு நிலைக்கு இருக்கிறார். அவர் வரும்பொழுது உச்சாசல ஆசனத், என்னுடைய ஆசனத்திலிருந்து நான் எழுந்து அவருக்கு மரியாதை தெரிவிக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரோமஹர்ஷன சூதா ஒரு பிரவச்சனம் கொடுத்து கொண்டிருக்கும் போது பலராம் அங்கு வரவில்லை. பலராம் வரும்போது அவருக்கு மரியாதை செலுத்தாத நிலையில் அவருடைய தலையை கொய்யக்கூடிய அளவிற்கு ஒரு லீலை நடைபெற்றது.
அந்த மாதிரி ஒரு அவமானம் இங்கு நடக்கிறது. ஆனால் பிரகஸ்பதி என்ன பண்றாருன்னா எந்த விதமான சாபமும் தராமல் அந்த இடத்தை விட்டுட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் இந்திரதேவனுக்கு அதிக அளவில் மன வருத்தம் ஏற்படுகிறது. அதனுடைய விளைவு, அவரை போய் இப்ப பார்க்கணும்னு போறாரு, அவரால் பார்க்க முடியல. அதனுடைய விளைவு தேவர்களுக்கு ஆற்றல் குறைய ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு அவருக்கு அந்த விருத்ராசுரன், அந்த மற்ற பிரகஸ்பதி இல்லாத ஒரு தருணத்தில் அவர் வேறு ஒரு குருவை நாடி அவரிடமிருந்து நாராயண கவச்சத்தை பெற்று அந்த ஆற்றலை ஏற்றுக்கொண்டு, அப்ப அந்த விருத்ராசுரன் கதெல்லாம் வந்துடுது. நம்ம ஃபுல்லா டீட்டெயில்டா போல, எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதால. சோ விருத்ராசுரனை அவர் வதம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இந்திரதேவன் தள்ளப்படுகிறான். அந்த விருத்ராசுரனை வதம் செய்யும் பொழுதும் அவருக்கு ஒரு விதமான ஒரு மன வருத்தம் ஏற்படுகிறது. திராயேந்திர ஸ்மஷத் தாபம் நிவர்த்தீர் நானும் அவிஷத் கிரிமந்தம் வாஷ்யதம் பிராப்தம் சுகயந்தி அபினா குணகா. தேவர்கள் கூறிய அறிவுரையின்படி விருத்ராசுரனை அவர் வதம் செய்வதற்கு அவனை அந்த யுத்தத்தில் கொள்கிறார். மிகவும் கொடுமையான ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த இந்திரதேவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, என்கிட்ட எல்லா சௌகரியங்கள், எல்லா பொக்கிஷங்கள் எல்லாமே இருக்கு, இருந்தாலும் அதில் கிடைத்த ஒரு சுகம் எனக்கு இப்ப கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பிராமணன் பிரம்மகதி தோஷம் பண்ணியிருக்கார் இல்லையா, அந்த பிராமணனை நான் கொன்றதினால் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு. சோ இதைத்தான் பரீட்சித் மகாராஜா கேட்கிறாரு சுகதேவ கோஸ்வாமி கிட்ட, விருத்ராசுரனை கொன்றதற்காக எதற்கு வருத்தப்பட வேண்டும் அப்படிங்கும்போது, அப்போ அவர் சொல்கிறார், விருத்ராசுரன் ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தன், ஒரு வைஷ்ணவ தனத்தில் இருப்பவன். விஸ்வரூபனை கொன்ற போது அந்த பாவத்தின் விளைவாக அந்த விருத்ராசுரன் அவருடைய ஜனனம் கிடைக்குது. அந்த யாகத்தின் மூலமாக அந்த ஜனனம் கிடைத்து அவரை இவர் கொள்கிறார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரும்போது அந்த பிராமணத்தனத்தில் இருந்தவரை நான் கொன்று விட்டேனே அப்படின்னு அந்த பிரம்மகதி தோஷம் வருது அவருக்கு. அதன் விளைவாக எல்லா சாதுக்கள், எல்லா பிராமணர்களையும் அவரை ஊக்குவித்தாலும் அவர் மன வருத்தம் அடைகிறார். அந்த மன வருத்தத்தின் பிறகு அவருக்கு எப்படி அந்த ஒரு பாவத்திலிருந்து அவர் விடுபடுகிறார் என்றால், பக்தர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர் அந்த பாவ தேவி, ஒரு பெண் உருவத்தில் அந்த பாவம் அவரை துரத்தி கொண்டு வரும்போது மானசரோவர் அப்படிங்கிற ஒரு நதியில் சென்று தன்னை மறைத்துக் கொள்கிறார். அவருக்கு அந்த யாக உணவினை வழங்க முடியவில்லை. காரணம், அந்த அக்னி தேவனால் அந்த இடத்திற்கு வர முடியலை. நீர் இருக்கு இல்லையா, அதில் நீர்ல அணைஞ்சிரும் அப்படின்ட்டு. அதனால கிட்டத்தட்ட 1 வருட காலம் அவர் அந்த மானசரோவர் நதியிலேயே இருந்து கொண்டு அந்த பாவ செயலுக்காக வருந்தி கொண்டிருக்கிறார். யாகங்கள் வளர்க்கப்படுகிறது, விஷ்ணு தேவன் பிரார்த்தனை நடைபெறுகிறது. அதன் பிறகு அந்த பாவ வினைகளில் இருந்து இந்திரதேவன் விடுவிக்கப்படுகிறான். சோ இதுல இருந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாவ செயல் அப்படிங்கும்போது பகவானை நாமம் அல்லது பகவானுக்கு சேவகம் செய்வதன் மூலமாகத்தான் அந்த ஒரு பாவத்தில் இருந்து நம்மால் வர முடியும். அஸ்வமேத யக்னம் செய்யப்படுகிறது. அந்த அஸ்வமேத யக்னம் செய்யப்படுவதன் விளைவாக பகவான் விஷ்ணுவிற்கு அனைத்து விதமான அர்ப்பணிப்புகளும் நடைபெற்ற போது அந்த பாவத்திலிருந்து அவர் விடுபட்டு மீண்டும் அந்த சௌகரியமான ஒரு நிலைக்கு இந்திரதேவன், அந்த தேவர்களுக்கு அரசனாக அவன் அங்கு செல்கிறான். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இன்னொரு ஒரு ஜஸ்ட் ஒரு 4-5 மினிட்ஸ் தான் பிரபு. அதன் பிறகு நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள ஒரு 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 விஷயம் இதுல இருந்து என்ன அப்படின்னா, இந்த பாவ செயல்கள், பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் கிருஷ்ணருடைய கருணை இல்லாமல், இது கோரக்பூர் சொற்பொழிவுல பகவான் வழங்கியது. நான் இந்த குற்றத்தை பண்ணிட்டேன், இதற்காக நான் பலவிதமான விரதங்கள் இருக்கேன், பிராயச்சித்தங்கள் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டிலும் மனம் திருந்துவது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்தனாக நம்ம பிராயச்சித்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு நம்ம பகவானின் மீது ஒரு பிரார்த்தனை, பகவானின் மீது பிரார்த்தனை அப்படிங்கும்போது அதை நினைத்து வருந்தி நாம் அதற்காக இந்த காரியத்தில் இறங்க வேண்டும். நம்ம பாகவதம், ஸ்ரீமத் பாகவத்திலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய உதாரணங்கள் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. புரஞ்சனன் 4.26.18, ரகுகண மன்னன் 5.13.23, இவர்கள் எல்லாமே மனம் திருந்தியவர்கள். அந்த மனம் திருந்துவது, அதுதான் அவர் எழுதுகிறார். 4.26.18 பொருள் என்ன எழுதுறாருன்னா, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இழக்கும் போது, நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, அந்த புத்திசாலித்தனத்தை இழக்கும் போது அவன் இது போன்ற ஒரு பாவ செயல்களில் ஈடுபடுகிறான் அப்படின்னு. ஓகே, இப்ப நம்ம ஒரு வைஷ்ணவர்களாக நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நாம் பார்க்கிறோம்? வைஷ்ணவ கண்ணோட்டத்தில் ஒரு அபராதம் அப்படிங்கும்போது, பக்தி லதா பீஜா அதை பத்தி ரூப கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் மிகவும் அருமையான ஒரு வர்ணனை கொடுத்து கொண்டிருக்கிறார். போதனை கொடுத்திருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
இந்த வைஷ்ணவ அபராதம் யதி வைஷ்ணவ அபராதா உதே ஹாத்தி மாதா, ஒரு மதம் பிடித்த யானைக்கு சமம். நம்ம ஒரு வைஷ்ணவர்களாக மற்றவர்களுக்கு அபராதம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும், வேறு ஒரு வைஷ்ணவர்களுக்கு அபராதம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு அபராதம் செய்தால் நம்ம அந்த ஆன்மீக செடி என்பது வளராது, அந்த விருட்சம் வளராது, அந்த கொடி வளராது. அதனால வைஷ்ணவ அபராதத்தை நாம் தடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த வைஷ்ணவ ஒருமைப்பாடு, வைஷ்ணவ இன்டெகிரிட்டி, அதை பத்தி நம்ம இந்த ஒரு விஷயங்களை நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது நம்ம ஒரு வைஷ்ணவ ஒருமைப்பாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஜாமிலன் அஜாமிலன் எப்படி அவனுக்கு ஒரு மறு வாழ்வு, ஒரு புணர்ச்சி கிடைச்சது அப்படின்னா, அந்த பக்தி பக்தி பகவானினுடைய புனித நாமத்தை கூறியதன் விளைவாக அவன் செய்த தவறு, அந்த மன திருத்தம், அதன் பிறகு அவனுக்கு பக்தி செய்வதற்கான ஒரு ஏற்பாடு, அவனுடைய இதய தூய்மை அடைகிறது. அதுபோல இந்திர தேவனை பார்க்கும்பொழுது, இந்திரனுக்கு பிராயச்சித்தம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அவனுடைய தவறை அவன் உணர்கிறான். அந்த தவறினுடைய அந்த விளைவு அது அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு, மன வருத்தம், மனத்தாங்கல் எல்லாமே இருக்கும்போது அதற்கு ஒரு பிராயச்சித்தமாக அவனுக்கு நடந்தது விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவன் செய்த பக்தி தொண்டு, பகவானுக்கு பக்தி அவர் நேரடியாக செய்ய இந்த சாதுக்கள் மூலமாக பகவானுக்கு செய்ததினால் அவருக்கு கிடைத்த பலன் என்ன? அந்த தெய்வீக தலையீடு. பகவான் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். மீண்டும் அவருக்கு அந்த சொர்க்கத்தினுடைய அதிபதியாக கூறப்படுகிறது. அதே போல சித்திரகேது பாத்தீங்கன்னா, புலம்பல், மகன் பிறந்துட்டானே அப்படிங்கிற ஒரு புலம்பல், பௌதிக இச்சையிலிருந்து அவர் வெளிவருகிறார். யார் மூலமாக வெளிவருகிறார் என்றால், அந்த ஆன்மீக தளத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களான நாரத முனியும் அங்கிரச ரிஷி, அவர்கள் இருவரும் கூறப்பட்ட பல்வேறு வகையான போதனைகளினால் அவர் வெளிவருகிறார். அந்த சோகம், அந்த மன பிரதிபலிப்பு, அவரை பற்றி அவர் புரிந்து கொள்வதற்கு அந்த சோகத்தினுடைய புலம்பல் அவருக்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. அதன் பிறகு அவர் அந்த புனிதமான போதனைகளை ஏற்றுக்கொள்கிறார். அந்த புலம்பலிலிருந்து வெளியேறி ஒரு புனிதமான திவ்யமான நிலைக்கு சங்கர்ஷன், பகவான் சங்கர்ஷனுடைய மிகப்பெரிய ஒரு பக்தனாக அவர் வருகிறார். சோ தத்துவ ரீதியாக நாம் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவான் தத்துவ ரீதியாக உண்மையான ஒரு மன வருத்தம், நம்ம செஞ்ச தப்பு, இங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அஜாமிலன், இந்திரன், சித்திரகேது 3 பேருமே உண்மையான அந்த மன வருத்தம் அடைந்தார்கள். அதன் விளைவாக அவர்களுக்கு கிடைத்தது பகவானினுடைய ஒரு கருணை, மன்னிப்பு வழங்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்குமே பௌதீக இச்சைகள், பௌதீகத்தனத்தில் அவர்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருந்ததினால் அவர்கள் இந்த பாவ செயல்கள் செய்வதற்கு ஏதுவாக இருந்தது. அவர்கள் மன வருத்தம் அடைந்த பொழுது தூய்மை அடைகிறார்கள். சோ இந்த 4 பாயிண்ட்டுமே தத்துவ ரீதியாக பார்க்கும்பொழுது மிகவும் முக்கியமானது. பயிற்சியாளர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தவறை ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாக, நேர்மையாக அந்த தவறை புரிந்து கொண்டு அதை எப்படி நிறுத்துவது, அதிலிருந்து எப்படி மீள்வது. பக்தி தொண்டு ஒரு பிராயச்சித்தமாக, பகவானுடைய புனித நாமத்தை ஜபிப்பதோ, விக்கிரக வழிபாடு செய்வதோ, அல்லது சாது சங்கமத்தின் மூலமாகவோ அதை ஒரு பிராயச்சித்தமாக நாம் பார்க்கலாம். அதுபோல மூத்த பக்தர்கள் ஆச்சாரியர்களுடைய கருணை, அவர்களுடைய வழிகாட்டு முறையை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு மறுவாழ்வு, புனரமைப்பு நமக்கு கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய மன திருத்தம் ஒரு திறவுகோலாக இருக்கிறது. எதற்கு? இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து முக்தி அடைந்து பகவானுக்கு நிரந்தரமான சேவகம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. சோ இதைத்தான் இந்த அஜாமிலன், இந்திரன், சித்திரகேது 6வது ஸ்கந்தத்திலிருந்து எப்படி இந்த மன திருத்தம், பக்தியோடு கலந்த மன திருத்தம், வைஷ்ணவ ஒருங்கிணைப்பு, அதன் மூலமாக அவர்களுக்கு முக்தி என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். சோ இதோட நான் என்னுடைய நிகழ்வை நான் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஏதேனும் தவறுகள் இருந்தால், குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். ஹரே கிருஷ்ணா. பிரபு தன்னுடைய உபன்யாசம் முடித்து விட்டார்.
மிக மகிழ்ச்சி. 28 பக்தர்கள் இன்னைக்கு கலந்து கொள்கிறார்கள். ஏறக்குறைய பக்தி வைபவங்கள் போலவே இருக்க வேண்டும். பக்தி வகுப்புகளுக்காக ஏங்குவாங்க போல பக்தர்கள். ஒரு 3 பக்தர்கள் அல்லது 4 பக்தர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும்படி வேண்டுகிறேன். கையை உயர்த்தவும். ஒரு புருஷோத்தம பிரசாத் பிரபு, நந்தசுத கோவிந்த பிரபு, விஸ்வேஸ்வரி மாதாஜி, இன்னும் ஏதாவது ஒரு பக்தர் உடைய கருத்துக்களை தெரிவித்தால் நன்றாக இருக்கும். ஒருவர், யாராவது ஒருவர். சரி, சுவசிச்சது இப்போ 4 நபர்கள். முதல்ல புருஷோத்தம் பிரசாத் பிரபு. பிரபுஜி, உங்க பர்மிஷனோட நான் லாஸ்ட்ல சொல்றேன் பிரபு. மத்த பக்தர்களுக்கு வாய்ப்பு தரலாம், நான் கடைசியில பேசுறேன். நந்தசுத கோவிந்த பிரபு. ஹரே கிருஷ்ணா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். பஞ்சாக்கல்பத்தர் கிருப்பா ரொம்ப ஒரு அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன். இது வந்து ரொம்ப பிரபு வந்து ரொம்ப இது இந்த ஏரியாவில் ரொம்ப அவர் அனுபவசாலியாக இருக்கிறதுனால அவரோட கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு கோர்வையாக ரொம்ப டீப்பாக சொன்னார். எனக்கு ரொம்ப ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. என்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள், அதாவது எப்படி அஜாமிலன் வந்து அந்த விஷ்ணு தூதர்களோட அசோசியேஷனில் தன்னுடைய தவறை வந்து உணர்ந்து மணந்திருந்தாரோ, அதே போல் இந்திரனும் வந்து அந்த அந்த ஹையர் கைடன்ஸ்னால வந்து தான் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி மனம் மறந்துறாரோ. நிறைய அந்த அந்த ஒரு தூய பக்தர்கள், ஒரு உயர்ந்த பக்தர்களோட சங்கத்தில் நம்மளோட தவறுகளை நம்மளால் வந்து பார்த்து அதை திருத்திக்க முடிஞ்சது அப்படின்றது என்னால் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கிளாஸ், ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப சூட்டபிளான எக்ஸாம்பிள் வந்து அஜாமிலன், இந்திராலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் வைஷ்ணவ அபராதத்தை பற்றி சொல்லியிருந்தார். வைஷ்ணவ அபராதம் வந்து நம்ம வந்து வைஷ்ணவ அபராதம் எவ்வளோ தூரம் வந்து நமக்கு அப்டக்கிளாக இருக்கும், அதை நம்ம எப்படி அதை ரெகக்னைஸ் பண்ணால் நம்ம வந்து திருப்பி பக்தியில் வந்து நம்ம ரீஇன்ஸ்டேட் பண்ண முடியும் அப்படி சொன்னார். இதில் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஹியர் பண்ணது, என்னோட சிக்ஷா குரு கிட்ட நான் ஹியர் பண்ண விஷயங்களை நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். இதில் பிரபு கொடுத்ததில் எல்லாமே நல்லா இருந்தது. இதில் நான் கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்கிறேன். எனக்கு தமிழில் சொன்னேன்னா எனக்கு அந்த எப்படி சூட்டபிளாக சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது லேமெண்டிங் அண்ட் ரெக்ரெட்டிங் 2 விஷயம் இருக்குது. அதாவது ஒருத்தவங்க வந்து மனம் திருந்துறாங்க அப்படின்னா ரெக்ரெட்டிங் வில் மேக் அ பர்சன் டு கரெக்ட் இஸ் மிஸ்டேக். அவன் வந்து உண்மையிலேயே மனசு வருந்துறான் அப்படின்னா அவன் வந்து திருப்பி அந்த தவறை வந்து அந்த லைஃப்பில் வந்து செய்ய மாட்டான். அந்த அதர் ஹேண்ட் லேமெண்ட், அதை நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த தப்பை திருத்திக்கவே மாட்டாங்க, திருப்பி அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒரு பிரபு சொன்னது வந்து ரெக்ரெட்டிங். ஆக்சுவலாக ரெக்ரெட்டிங் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பிரபு அதை சொல்லியிருக்கலாம். மேபி லேமெண்டிங்க்கும் ரெக்ரெட்டிங்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஹியர் வாட் வி ஹவ் சீன் இஸ் ரெக்ரெட்டிங். அந்த டிவோட்டிஸ் வந்து அவங்க ரெக்ரெட் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து இதில் அஜாமிலன் வந்து தான் தவறு செஞ்சதுக்கு வருத்தப்பட்டார். அதே போல் இந்திரனும் தான் தவறு செஞ்சதுக்கு வருத்தப்பட்டார். பட் இவர் பிரபு வந்து தான் தவறு செய்யலை அப்படின்னாலும் வந்து பார்வதி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொன்னார். இதில் வந்து கொஞ்சம் எனக்கு கான்ட்ராடிக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. பிரபு தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பட் யூ கரெக்ட் மீ, யூ கேன் கிவ் மீ, யூ கேன் த்ரோ சம் லைட் ஆன் மை இம்ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் வந்து சித்திரகேது வந்து உண்மையிலே வந்து அவர் தப்பு பண்ணலை. அவர் வந்து அவருடைய எண்ணத்தை வந்து பிரதிபலிச்சாரு அப்படின்றது அவரே ஃபீல் பண்ணுறாரு. ஈவன் சிவபெருமானை வந்து அதை அக்னாலேஜ் பண்ணுறாரு, இஸ் அ கிரேட் டிவோட்டி அப்படின்னு. அப்புறம் இதில் வந்து பார்வதி ரெக்ரெட் பண்ணுறாங்களா இல்லை இவர் சித்திரகேது ரெக்ரெட் பண்ணுறாங்களா தன்னுடைய செயலுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. இங்கே சித்திரகேது தான் தவறு பண்ணிட்டோன்னு வருத்தப்பட்ட மாதிரி எனக்கு ப்ரெசன்ட் பண்ண மாதிரி தெரியல. ரதர் சித்திரகேது வந்து அவர் தான் தவறு பண்ணலை, அந்த குற்ற உணர்வு இல்லாமல் இருந்தாலும் பார்வதி தேவி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு கொஸ்டின். மற்றபடி இட்ஸ் அ வண்டர்ஃபுல் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வெரி ப்ரொஃபவுண்ட் அண்ட் வண்டர்ஃபுல் கிளாஸஸ். தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜஸ்ட் ஒரு ஸ்மால்
அகின்ஷன் பிரபு, உங்களுடைய உத்தரவின் பேரில் நன்றி பிரபு, நீங்க பேசலாம். அதாவது ஸ்ரீல பிரபுபாதர் என்ன எழுதுறாருன்னா, அந்த சிரித்தது வந்து என்னுடைய இயற்கையான இயல்பு, அதை நான் குற்றமாக கருதவில்லை, ஆனால் உங்களுக்கு அது குற்றமாக பட்டால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அங்க விளக்கம் கொடுத்திருக்கிறார். அடுத்தது நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். பார்வதி தேவி வந்து சித்திரகேதுவை வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வைத்து என்னுடைய அன்பு மகனே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சாபத்தை கொடுக்கிறார். அந்த அன்பு மகனே அப்படின்னு அவங்க சொல்ற விஷயமே பொருளுரையில வந்து பிரபுபாதர் எப்படி எழுதுறார் அப்படின்னா, அந்த ஒரு மரியாதை, அவர் மீது அந்த வைஷ்ணவ மரியாதை அப்படிங்கிறது அங்கு பராமரிக்கப்படுகிறது, மெயின்டைன் பண்ணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய புரிதல். ஸோ அகின்ஷன் பிரபு கடைசியா வேணா ஆட் பண்ணுங்க பிரபு பாயிண்ட்ஸ். ஹரே கிருஷ்ணா. அதுல சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நந்தசுத கோவிந்த பிரபு பேசிய அதே நெருடல் எனக்கும் வந்து இருந்தது. பிரபு இன்னொரு விஷயம் நான் அதை சொல்லணும்னு நான் நினைச்சேன். கடைசியில பேசுறேன் பிரபு, கண்டிப்பா. ஆஹ் ஒரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன். அது ரோமகர்ஷனர் வந்து இவர் பலராமர் வரும்போது அவர் மரியாதை கொடுக்கறது அவரோட தலையை கொய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் ஆனா அவரு தர்பப்புல வச்சு அவருடைய லைஃப் தான் எடுப்பாருன்னு நான் கேட்டிருக்கேன். பட் தலையை இல்ல, வந்து தலையை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. தர்பபுல்ல வச்சு தலையை ஓகே, ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று. தலையில அந்த தர்பபுல்ல வைக்கிறார், அவர் இறந்துருந்தார். ப்ராக்டிகலி ஹி கில்டு ஹிம், கரெக்ட்? எஸ் ப்ரோ. ஓகே. தட்ஸ் ஓகே. மேபி That can- டெஸ்கிரிப்ஷன்ஸ் கொஞ்சம் சில புராணங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடலாம். பட் பேசிக்கலி இட்ஸ் கில்லிங். கில்டு ஹிம். Yes, bro. இட்ஸ் a பிக் திங். பெரிய விஷயம். சாதுக்களே பகவான் மேலேயே அந்த விஷயத்தை வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் கொல்லக்கூடாதுங்கிற மாதிரி பேசுறாங்க. அது பலராமர் ஒத்துக்கிட்டுறாரு. அது அப்புறம் பேசலாம். சரி, நன்றி. நரசிம்ம கோவிலுடைய அதே நெருடல் எனக்கு இருக்குது. தேங்க்யூ வெரி அதை மச். நம்ம பேசலாம். பிரபு சொன்ன மாதிரி ராதாகிருஷ்ண பிரபு சொன்னார், அங்கஜன் பிரபு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பார். நன்றி. கால அவகாசத்துக்கு ஏற்ற மாதிரி பேசலாம். பின்னால மற்றொரு பாகவத வகுப்புல அதை பெரியவர்கள் பேசலாம். சரி. விசேஷரி தேவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. எல்லாருக்கும், எல்லா வைஷ்ணவர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். பிரபு ரொம்ப அருமையா இருந்தது. நீரோட்டம் மாதிரி உங்களோட இது. அதில் நீங்கள் கடைசியில் கன்க்ளூஷன் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. உடனே நான் பேசணும்னு கை தூக்குனேன் பிரபு. அதில் எப்படி வந்து தவறு செய்வது அப்படிங்கிறது நம்ம எல்லார்கிட்டையுமே வந்து பொதுவான தவறு செய்தல் அப்படிங்கிறது மனித இயல்பு எல்லாருக்குமே இருக்குது. அதான் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அதுக்காக வருத்தப்படணும், மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து அது பக்தர்கள் சங்கத்தில் தான் அந்த தவறு மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கு நம்மளுக்கு உற்சாகம் கிடைக்கும். நம்ம வந்து அதை எப்படி தவறை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. பக்தி தொண்டில் ஈடுபடுறது மூலமா, பக்தியை பயிற்சி பண்ணுறது மூலமா, ஆச்சாரியார்களோட வழிகாட்டுதல் மூலமா நம்ம வந்து அந்த பயிற்சியை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு தவறு செய்யும் எண்ணம் ஏற்படாது. அப்போ வந்து நம்ம உயரலாம்னு சொன்னீங்க. இது ரொம்ப இருந்தது. எனக்கு இந்த விஷயம் வந்து இந்த கோர்வையா அதை வந்து நீங்கள் எடுத்துட்டு வந்தது சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் வந்து பேசினேன் பிரபு. நன்றி பிரபு. ரொம்ப நல்ல லெக்சர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சுஸ்திக் சைதன்ய பிரபு, உங்களை வரவேற்கிறோம். ஹரே கிருஷ்ண பிரபு. நல்ல பிரணாம் பிரபு. எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். ராதாகிருஷ்ண பிரபு பத்தி முன்னாடியே எனக்கு தெரியும். ஏன்னா எங்க கூட பிரபு கூட நம்ம பல பல வருஷங்கள் கூடவே இருந்திருக்கோம், அவங்க கூட இருந்திருக்கேன். அதனால பிரபுவோட ஒவ்வொரு எங்களுக்கு வந்து சிக்ஷா குரு மாதிரி தான் அவர் எப்போ நடத்தியிருக்காரு. அதனால அவருடைய இது வந்து முன்பே எனக்கு நல்லா இதுன்னு தெரியும். பிரபு இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் இருக்கிறதுனால அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு கம்பீரமாகவும், அடுத்த சொன்னா அதுங்க அடுத்தவங்க எடுத்து பேச முடியாத லெவல்ல தான் அவருடைய எப்போதுமே பேச்சு இருக்கும். ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி அவருடைய இது இருக்கு, திறமை, அவருடைய பேச்சு திறமை. ஏன்னா அவர் வந்து அதோட இல்லாம பிரபு வந்து தமிழ்ல நல்ல புலமை உண்டு. தமிழ்ல துபாயில இருந்து பிரபு எங்க கூட இருந்த போயே பிரபு மாதாஜிலாம் வந்து தமிழ் சங்கத்துல வந்து தலைமையேற்று பொறுப்பெடுத்திருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சதே ஒரு துபாயில உள்ள ஒரு பேப்பர்ல வந்து தமிழ் சங்கத்துல வந்து அவங்க தலைமையை பேரை போட்டு வந்த போது அதை பார்த்துதான் எனக்கு தெரிஞ்சுட்டேன் அவங்க தமிழ் சங்கத்துல இருக்காங்கிறது. அது மாதிரி தமிழ்ல வந்து நல்ல ஒரு ஈடுபாடுகளோட செயல்பட்டவங்க அவங்க. அதெல்லாம் பிரபுவோட விஷயம் சொல்லணும்னா, அந்த இதுல வந்து நானும் கத்துட்டது வந்து இந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து வைஷ்ணவர்கள் வந்து அபராதம் பண்றோம். அது நானும் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கோம். அது திருத்திக்கணுங்கிற சொன்னாங்க இல்லையா, அது வந்து நான் அதோட லைஃப்ல வந்து பிரபுகிட்ட இருந்தும் பல வைஷ்ணவர்கிட்ட இருந்து நாங்கள் கத்துட்டது. எப்போதுமே வந்து ஒரு வைஷ்ணவர்கள் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து என்ன தப்பு பண்றோம்னு பாக்குறத விட அவங்கள்ட்ட என்ன நல்ல குணம் இருக்கணும்னு பாக்குறதா வந்து உத்தமமான இதுங்கிறத நான் வந்து அவங்கள்ட்ட இதெல்லாம் கத்துக்கிட்ட விஷயங்கள் எனக்கு.
ஏன்னா அவங்க எல்லாரும் பார்க்கலாம், எல்லாத்தையும் குறைகள் வந்து பார்க்குறோம். கலைய தோஷி நிதியராஜன் சொல்றோம். ஒவ்வொருத்தரோட குறைகளை வந்து நம்ம பார்க்குறோம். ஆனா அவங்கள்ட்ட நிறைகளை நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம். இப்போ எப்போதும் நம்ம நிறைகளை பார்க்கும்போது நம்ம தவறுகள் வந்து அந்த தவறுகள் பெருசா தெரியாது. அவங்க இதோட நிறைய விஷயங்கள் வந்து நல்லதுதான் பண்ணியிருப்பாங்களே தவிர அந்த வைஷ்ணவர் வந்து கெட்டது ஒரு 2 பேர்த்து பண்ணியிருக்கலாம். அது நம்ம பாதிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், அதை வந்து தவறுகளா எடுத்துக்கிறோம். அதுல இருந்து நம்ம திருத்திக்கணுங்கிறது வந்து பிரபுவோட கருத்து வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் அதை வந்து ஃபாலோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து எந்த அளவுக்கு வைஷ்ணவனோட கிருபையும் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். அதுல வந்து ரெண்டாவது கருத்தே இல்லை. பக்தர்கள் மட்டும்தான் அதை வந்து திருத்த முடியும். பக்தர்களால தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாதுங்கிறது என்னோட அனுபவம் கருத்து பிரபு. ஹரே கிருஷ்ணா. தனது பிரணாம். தேங்க்யூ மிகவும் பிரபு. அருமையான நல்ல ஹரே கருத்து. கிருஷ்ணா, உங்களுடைய ஹரே கிருஷ்ணா. நல்ல கருத்து. உங்களுடைய கருத்து இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து. பக்தருடைய கருணையால் தான் முடியும். ராதாராணி தயாநிதி மாதாஜி. ஜெய் கிருஷ்ணா பிரபுஜி. பிரணாம் பிரபு. எனக்கு வந்து ஹரே கிருஷ்ணா. 25 வருஷத்துக்கு மேல தெரியும். மாதாஜியும் தெரியும். எங்க பிரபு நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 70 பேர் தான் இருந்தோம்னு நினைக்கிறோம், இல்லையா பிரபு? ஆமா மாதாஜி. இப்ப எல்லாம் வந்து 300-400 பேர் இருக்கிறோம். ஒரு குடும்பமா இருந்து நம்ம நிறைய சேவையில ஈடுபட்டு இருக்கிறோம். உங்க கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கிறோம், உங்க ஆத்துக்கு வந்திருக்கிறோம். குழந்தையில இருந்தே எனக்கு தெரியும். இப்ப உங்களை பத்தி உங்களோட புகழ், உங்களோட பேச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப கேள்விப்பட்டுட்டு வந்திருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கருத்து, அருமையா இருந்தது உங்க கிளாஸ். அதுல எந்த இதுவும் இல்ல. நாமகட்டா பத்தி சொன்னீங்க இல்லைங்களா, இன்னும் அந்த லீடர்ன்ற ஒரு இது இருக்குன்றது. இப்ப ரீசெண்டா கோவிந்தன் பிரபு கூட வந்தாங்க இல்லைங்களா, பர்சனலா நான் கூட அவரை பார்க்கணும், எங்க வீட்டுக்கு வாங்க பிரசாதத்துக்கலாம்னு சொன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் மூலயமா இன்னொரு குரு என்ன சொன்னாங்க, வேண்டாம் மாதாஜி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும் என்ன சொல்லிட்டாங்க. அவரும் தமிழ், நானும் தமிழ். அவரை எனக்கு 20 வருஷத்துக்கு மேல தெரியும். அவரை வந்து இப்போ துபாய் விட்டு போயிட்டாங்க, இருந்தாலும் திரும்பி துபாய்க்கு வந்திருக்கிறாங்க. அவரை பார்க்கணும், எங்க வீட்டுல பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல நான் அவரை வந்து வாங்க பிரபுனா. அப்போ அவர் சார்பா என்ன சொன்ன, வேண்டாம் மாதாஜி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே மாதிரி ஸ்வஸ்திக் பிரபு வந்து நாமகட்டாக்கு சில சேவைகள் செய்யணும் மாதாஜி, நீங்க தயாரா? எஸ் தயார். அப்ப நேரடியா எனக்கு வந்தப்ப என்ன பண்ணிட்டாங்க, இல்ல வேண்டாம். இப்படி எல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. அப்போ நான் என்னது என்றே வந்து ஒரு கிரகஸ்தன் இருக்கிறான்னு சொல்றாங்க 5.5.8. அப்போ பக்தர்கள் எப்படி? இது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. எந்த ஒரு சேவையும் நம்மளால செய்ய முடியாம இந்த லீடர்கன்ற ஒரு இதுல வந்து நம்மள தடுக்கிறாங்க இல்லைங்களா. ஈவன் வந்து நாமக்கட்டால நம்ம பேசக்கூட முடியல. நாமக்கட்டால ஒரு சிக்ஷா குரு கிட்ட இருக்கிறவங்க இன்னொரு சிக்ஷா குருவை ஒரு மனிதாபிமானமா, அவங்க தமிழ் நானும் தமிழ் அப்படின்றதுல பட்சத்துல கூட பேச முடியலையே. இது அபராதம் இல்லையா? கண்டிப்பா மாதாஜி, இது ஒரு பெரிய டாபிக் மாதாஜி, கடல் மாதிரி. மாதாஜி, அதுக்குதான் நான் வந்து மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஸ்வஸ்திக் பிரபு இருக்கிறார், நான் மாதாஜி, ready. நான் வந்து அதுக்குதான் மாதாஜி வந்து வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது பௌதிக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கிடையாது, ஆன்மீக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். எனக்கு இது ரொம்ப நான் They எனது should என்ற not வாழ்கிறேன். stick to their position. எனக்கு கிடைச்ச இந்த பொசிஷனை விட்டுட்டு நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி மனத்தாங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். கிரகஸ்தன் சொல்றாங்க நான் எனது என்றே வாழ்கின்றான்னு சொல்றாங்க 5.5.8. அப்ப லீடரா இருக்கிறவங்க எப்படி? அது கொஞ்சம் மனசு, எந்த ஒரு சேவை பண்ணாலும் வந்து ரொம்ப தடங்கள் வருது. ஒரு பக்தர்கிட்ட பேசுறதுக்கு கூட பயமா இருக்கு. லைஃப் டில் லைஃப் இப்படிதான் போகணுமா தெரியல எனக்கு. இருக்கட்டும் பிரபு, இது அப்படி இருக்கட்டும். ஆனா உங்களோட கிளாஸ் ரொம்ப ரொம்ப அருமை. நான் பர்சனலாவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரெக்கார்டிங் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஆனா பர்சனலா ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறேன். நான் திரும்பி நான் கேட்பேன். நிச்சயமா அதுல இருந்த நிறைய பாயிண்ட் எல்லாம் நான் ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நிச்சயமா இது உபயோகம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன் என் உரை. ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. தவறு ஏதாவது இருந்தா மன்னிக்கவும். ஆனா என் மனசுல அது கொஞ்சம் இந்த ஏன் அந்த மூத்த பக்தர்கள்ன்ற பேர்ல சில இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி நம்மள இது பண்றாங்கன்றது கொஞ்சம் எனக்கு வருத்தம். அவ்வளவுதான். எந்த சேவையும் செய்ய விட மாட்டேன்றாங்க. செய்ய தயாரா இருக்கிறேன், ஆனா செய்ய விட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி எமோஷன்ஸ் எங்களுக்கும் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் பிரபு, மாதாஜியுடைய பிரபு அவர் வந்து தீட்சை பெறவில்லை என்றாலும் கூட அவர் செய்த சேவகம் இன்னைக்கு தீட்சை பெற்றவர்கள் கூட செய்ய தயங்குவார்கள். அவர் பிரபலம் அடைந்ததுக்கு காரணமே அவருடைய ஆன்மீக சேவகம் தான். அவ்வளவு ஒரு அற்புதமான மனிதர். அவர் காரோட்டி
தேரோட்டி. அவரோட கார் சென்னையிலும் சரி, நானும் அவரும் ஒன்னாவே வந்து எங்க கார்ல போனது. நான் தனியா டிரைவிங் பண்ணுவேன், அவரு தனியா டிரைவிங் பண்ணுவாரு. 2 கார்ல போவோம். அவரோட கார் 4-5 ட்ரிப் அடிச்சு எல்லாரையும் அழைச்சிட்டு போவாரு. துபாய்லயும் அதுதான் பண்ணாரு. கடைசி வரையிலும் டில் மூச்சு வரையிலும் சென்னையில KK நகர்லயும் அந்த சேவை தான் பண்ணாரு. அவரு காரோட்டி பிரசாதம் வாங்கி கொடுக்கறதுல மன்னர் அவர் எல்லாருக்கும். சென்டர்ல பிரசாதம் கிடைக்கலன்னா எப்படின்னா வந்து வெளியில வந்தாவது அவங்களுக்கு அந்த வெஜிடேரியன் பிரசாதம் வாங்கி தருவார். நான் எதுவுமே சொல்ல வேண்டாம், ராதாகிருஷ்ண பிரபுக்கு எல்லாமே தெரியும் எங்க கணவரை பத்தி. இப்போ நான் சேவையில ஈடுபடுறேன் இருக்கிறேன், ஸ்வஸ்திக் பிரபுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பல தடைகள் வருது. மாதாஜி அதை பேசலாம். Okay. ஓகே Thank you. பிரபு, மன்னிக்கவும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். पुरुषोत्तम प्रसाद प्रभु, कुंज बिहारी माधव प्रभु. हरे कृष्णा प्रभु, கொஞ்சம் दंडा प्रणाम प्रभु. Yes. பிரபு ராதா கேசவ பிரபு, ஆக்சுவலா அவங்க கிளாஸ் பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவர் நல்ல கிளாஸ், ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆக்சுவலா பிரபு ஒரு பாயிண்ட சொல்றாங்கல்ல, இது மாதிரி வந்து மூத்தவர்களை வந்து வழிவிடணும், இளம் தலைமுறைன்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா வந்து இதை வந்து சின்னதா ஒரு லெவல்ல கூட நம்ம பார்க்கலாம், எங்க ஃபேமிலிய கூட பார்க்கலாம். இப்ப எங்க ஃபேமிலியே நான் சொல்றேனே, நான் என் பையன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் அவனை வந்து விடாம நானே எல்லாம் செய்வேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பையனை செய்ய விடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஓடி நாங்க எல்லாம் இங்க மாயப்பூர் ஓடி வந்தோம். சரி ரைட்டு, இங்க இருந்தா நம்ம அவனை ஒன்னும் செய்ய விட மாட்டோம்னு சொல்லி நான் இங்க வந்தேன். இது அப்படியே ஜூம் பண்ணி பெருசு பண்ணி பாருங்களேன். சின்ன சென்டர்ல சின்ன பிரச்சனை, பெரிய சென்டர்ல பெரிய பிரச்சனை. அதனால வந்து தாம் தித்திக் சக்ஸ்வா பாரதன் எதுக்கு கிருஷ்ணராஜனுங்க சொல்றாரு. அதனால அவங்க முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க. மாதாஜி சரி பிரபு, 2 பேருக்கு நான் சொல்றேன், இது வந்து நிச்சயம் ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு வழி காட்டும். என்னோட கருத்து இது. கிளாஸ் ரொம்ப அருமை பிரபு. தேங்க்யூ வெரி மச் பிரபு. ஹரே கிருஷ்ணா. இறுதியாக புருஷோத்தம் பிரசாத் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஒன்னா பண்ணாரு, இதை முடிச்சுட்டா தண்டத் பிரணா. அனைத்து பக்தர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். ஒரு பக்தி கிளாஸ் அதோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு ராதா கேசவ பிரபு கொடுத்த மாதிரி இருக்கணும். அது சொல்வன்மையாகட்டும், கருத்தை மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாகட்டும், ஸ்லோகங்களை கோட் பண்றது, அந்த கிளாஸோடைய ஃப்ளோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த ஆர்வத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வந்தார். அடுத்தது என்ன சொல்ல போறார். கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு பிரபு கிட்ட இருந்து. பிரபு உங்களுடைய பொற்பாதங்களில் பணிவோடு தாழ்மையுடன் வணங்குகிறேன். எங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா பக்தர்களின் கருணை இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். இந்த அளவுக்கு பேசணும்னா எந்த அளவுக்கு தமிழ் புலமை வேணும்ன்றது ரொம்ப முக்கியம். டெய்லியும் நீங்க குறைஞ்சது ஒரு 1/2 an hour தமிழ் படிக்கலைன்னா இந்த அளவுக்கு தமிழ் வார்த்தைகளையே பிரயோகிக்க முடியாது. ஒரு பாடத்துல ஒருத்தர் எடுத்துட்டு இருந்தாங்க, 30 நிமிஷம் பேசினதுல அது மட்டுமே ஒரு 200 முறையாவது ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வார்த்தைகள் கிடைக்காம பேசுறாங்க. அந்த மாதிரி இல்லாம பிரபு வந்து அவ்வளவு அட்டகாசமா வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணாம ஒவ்வொன்னுத்துக்கும் இருக்கிற தனித்துவத்தை அழகா எடுத்து கொடுத்தாரு. இது எப்படி இருந்ததுன்னா, போன கிளாஸ் ஒரு மாதாஜி எடுத்தாங்க, கல்யாண சமய சாதம் மாதிரி இருந்தது. இன்னைக்கு பிரபு கொடுத்த கிளாஸ் வந்து ராதா மாதவ் ராஜபோக பிரசாதம் கிடைச்ச மாதிரி இருந்தது. அவ்வளவு அருமையா இருந்தது. என்னால் எந்த ராஜபோகில எண்ணெய் ஜாஸ்தி, காரம் கம்மி, உப்பு பார்க்க முடியாது. அது ராஜபோக் தான். பாகதம் கிளாஸ்னா இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அந்த மாதிரி என் மனசுக்கு ரொம்ப 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 பிடிச்சது. பிரபு கத்துக்க வேண்டியதுதான் நிறைய இருக்கு. இதுல பாயிண்ட் கண்டுபிடிச்சு சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதியும் இல்லை, அறிவும் இல்லை. அதனால இதோட நிறைய செய்கிறேன். 2 சின்ன விஷயங்கள். 2 பக்தர்கள் பேசினது. ஒரு பக்தர் சொன்னாரு, இது நான் கேட்டிருக்கேன், இது நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன்ட்டு. எஸ், பாகவதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே கோணத்துல பார்க்க முடியாது. நாம கத்துக்கிட்டு தான் உண்மைன்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அதுல தத்துவ விசாரம் இருக்கு, ரசகத விசாரம் இருக்கு, லீலாகத விசாரம் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிள் பார்க்கணும். இது 3மே தெரியலன்னா பாகவதத்தை ரசிக்கவே முடியாது. அதனாலதான் பாகவதம் வந்து ரசிகாஸ் அவங்களுக்குரிய பாடம். இது நீங்க 3 கோணத்திலுமே பார்க்கணும். கதை என்ன சொல்லுது, அதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம் என்ன, அந்த லீலையின் சுவை என்ன, இது 3மே புரியலன்னா பாகவதம் உடைய அருமையே நமக்கு தெரியாம போயிடும்.
அது பக்தி வைபவத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னைக்கு பிரபு கொடுத்ததுல என்னால் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. ரசகத விசாரம் இருந்தது, தத்துவகத்த விசாரம் இருந்தது, லீலாகத்த விசாரம் இருந்தது. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. இது வந்து எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சது பிரபு. அது ஒண்ணு. ரெண்டாவது, வைஷ்ணவர்கள்ன்றது வெளிப்படையா பேசுவது. அது ராதா கேசவ பிரபுக்கு பகவான் இயற்கையிலே கொடுத்திருக்காரு. அது மிக மிக பெரிய விஷயம். வெளிப்படையா பேசுறது வேற, வைஷ்ணவ அபராதம் வேற. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். சோ பிரபு பிரச்சனைகளை சுட்டி காட்டினாரே ஒழிய, ஆனா வைஷ்ணவ அபராதம் பண்ணல அவரு. அது ரொம்ப கத்தி மேல நடக்கிற மாதிரி வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறது. அவர் அருமையா சொல்லி தந்தார் நமக்கு. எப்படி பிரச்சார பயன்பாடுன்றது எப்படி இருக்கணும்ன்றது ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தாரு பிரபு. பிரச்சார பயன்பாடு, பர்சனல் அப்ளிகேஷன், மூட் அண்ட் மிஷன்ஸ், எவ்ரிதிங் யூ கவர்ட் பிரபு இன் மை ஸ்மால் அப்சர்வேஷன். வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சேவை மேலும் மேலும் பெருக பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறேன். ரொம்ப நன்றி பிரபு. ரொம்ப ஹரே ரொம்ப கிருஷ்ணா. நன்றி. ஒரு சின்னதாக ஆட் பண்ணிக்கிறேன் பிரபு. புருஷோத்தம் பிரபு அவர்கள் எனக்கு வந்து அவரை பல வருடங்களாக தெரியும். ரொம்ப அருமையான ஒரு கணிப்பு, அவருடைய கணிப்பு. நான் வந்து மெட்டிகுலஸாகவே நான் வந்து வார்த்தையை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படி நான் எழுதும்போது கூட, ஆங்கிலத்தில் எழுதும்போது கூட என்னுடைய அலுவலகத்திலே சொல்லுவாங்க, ரவியுடைய லெட்டர்ஸ்லாம் வந்தால் வேர்ட்ஸ் ரிப்பீட்டே ஆகாது, ஈ ஃபைண்ட்ஸ் அவுட் வெக்காபுலரி டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு என்னுடைய பாஸே எனக்கு சொல்லியிருக்காரு. நான் வந்து தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கிறேன். துபாயில் வந்து ரேடியோ ஜாக்கியாக இருந்திருக்கேன். எனக்கு வந்து ஆங்கில பேப்பரை கொடுத்துட்டு தமிழாக்கம் பண்ணி அதன் பிறகு தமிழில் நான் செய்தி வாசிக்க வேண்டும். ஸோ அதனால் இது நிச்சயமாக பெரியவர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலை கிடைச்சிருக்கு. அதை சரியா நீங்க கணிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நான் பெருமைப்படுகிறேன். பிரபு, பகவான் உங்களை பல வருஷம் தயார் பண்ணியிருக்காரு. பகவானுக்காக ரொம்ப நன்றி பிரபு. ஆமா, அது என்னை இங்க மாத்துறதுக்காக தான் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. சாரி பிரபு, அகைன் பிரபு, ஐ ஹேவ் டேக்கன் யுவர் டைம். ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஓகே, நன்றி பிரபு. ராதாகிருஷ்ண பிரபு, உங்களுடைய கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால காலையில ஒரு 8 மணிக்கு இஸ்கான் பாகவத வகுப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் அப்படி கொஞ்சம் செக் பண்ணும்போது யதார்த்தமாக அல்லது அதிர்ஷ்டவசமாக சென்னையில் நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருந்த ஒரு உபன்யாசத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைத்தது. நான் பொதுவாக நாங்கள் வகுப்புகள் எடுக்கிறோம், மாணவர்களை பற்றி எங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியாம அந்த வகுப்பு நான் வந்து கேட்டேன். அடியே சென்னையில் நீங்கள் கொடுத்த ஆங்கில பாகவத வகுப்பை வந்து கேட்டேன். அப்போதான் உங்களை பற்றி எனக்கு தெரிய ஆரம்பித்தது. அது வரைக்கும் எனக்கு உங்களை பற்றி தெரியாது. ஏதோ ஒரு மாணவர், யதார்த்தமான மாணவர் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அன்றே நான் வந்து புரிந்து கொண்டேன், இவர் ஒரு அனுபவம் பெற்ற பக்தர், விஷயங்கள் தெரிந்த பக்தர் அப்படின்னு. இன்று 2வது அனுபவம் வைத்துக் கொள்ளுங்களேன். அதுக்கு பிறகு அதிகமாக எல்லாருடைய உபன்யாசங்களை கேட்பதற்கு எங்களுக்கு நேரம் வந்து கிடையாது. கேட்க வேண்டியவருடைய உபன்யாசங்களை கேட்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. சரி, தெரியும் நீங்கள் நல்ல ஒரு உபன்யாசம் கொடுப்பீர்கள் அப்படிங்கிறது தெரியும். இன்றைய ஒரு ப்ரெசன்டேஷன், இன்றைய நிகழ்வுல உங்களுடைய அனுபவம் வந்து வெளிப்படுகிறது. ஒரு அனுபவம் பெற்ற பக்தராக வந்து இருக்கிறீங்க. விஷயங்களை முதல்ல ஆரம்பித்த முறை, இந்த பக்தி சாஸ்திரியுடைய பக்தி வைபவுடைய புரோபாடைய பொருளுடைய விதவிதமான தத்துவங்கள், ப்ரீச்சிங் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப அற்புதம். அதில் இந்த நீங்கள் இப்போ இந்த கொடுத்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் வச்சிருங்க. அடுத்து மீண்டும் நான் பக்தி வைபவ், பக்தி சாஸ்திரி மாணவர்களுக்கு இந்த விதிமுறைகளை மீண்டும் மீண்டும் பல முறைகள்ல விளக்கி நான் வந்து அல்லது உதாரணமாக ஒரு வகுப்பையோ வந்து கேட்பாங்க. அப்போ இந்த வகுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட்னா, அதனால இந்த கிளாஸை நீங்கள் அப்படியே வச்சிருங்க, எங்கேயும் அதை அழிஞ்சிடாம. அதில் 1-2 சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் நான் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ மாடல் ப்ரெசன்டேஷன். அது வந்து வந்தது மாடல் ப்ரெசன்டேஷன். கிருஷ்ணர் கட்டுரைகள் அனுப்புறேன், கிரிதாரி பிரபு கட்டுரைகள் அனுப்புறேன், அடியன் கட்டுரைகள் அனுப்புறேன்.
இது இட்ஸ் அ மாடல் ப்ரெசன்டேஷன். இப்படிதான் ப்ரெசன்டேஷன்ங்கிறது இருக்கணும். சரியா? அதனால இதுக்கு மேல இந்த விஷயத்த பேசுறதுல வந்து அர்த்தம் இல்லை. பல விஷயங்கள் பேசலாம், எல்லாரும் பேசியாச்சு. நான் பல பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். பெரும்பான்மையானவை 90% உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் உள்ள நல்ல விஷயங்கள். இருப்பினும் 2-3 விஷயங்கள் எனக்கும் கொஞ்சம் அதை விளக்கிய முறை, இப்போதைக்கு நம்ம அதை பேசண்டாம், நம்ம தனிப்பட்ட முறையில் பேசலாம், ஒரு சேட் பாக்ஸ் மாதிரி. ஓகே ப்ரோ. அந்த நீங்க சொன்ன மாதிரி சித்திரகேது அது தான் தவறு இல்லைங்கிற அந்த சொன்ன முறை வந்து கொஞ்சம் நீங்க அதை அதிகமாக தேவையில்லாமல் அழுத்தமாக சொல்லியதை போல தோற்றம் அளிச்சது எனக்கு. அது ஒரு விஷயம். அது அதே கருத்தை நான் கோவிந்த ப்ரோ வந்து வெளிப்படுத்தினார். வந்து உபன்யாசம் பண்ணணும். ஸ்லைட்ஸ் ரொம்ப அருமை, அதெல்லாம் நோ சந்தேகம். மற்றொரு விஷயமே எனக்கு கொஞ்சம் மனசுல பட்டது. என்ன பட்டது அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களுடைய தலைப்பு வந்து கண்டிப்பா வந்து இந்த பாகவத்துடைய இந்த பகுதியின் அடிப்படையில மன வருத்தத்தை வந்து வெளிப்படுத்துவது, அது ஒன்றுதான். அந்த சகோதரர் அந்த விஷயத்தை கொஞ்சம் டச் பண்ணார். நான் அதை கொஞ்சம் டச் பண்றேன். கண்டிப்பா அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசிட்டீங்க. ஆனா அதே நேரத்துல வந்து என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கெல்லாம் வந்து உதாரணங்கள் என்ன அப்படின்னா, இப்ப நம்மளுடைய நிலைப்பாடு அதுதான். நம்ம தவறு செய்யறோம், அதுக்காக மனசு வருத்தப்படுறோம். கண்டிப்பா வருத்தப்படணும் வைஷ்ணவங்கிற முறையில. அப்பனா வைஷ்ணவருடைய கருணைக்கு பாத்திரமானவர்களாக மாற முடியும், கிருஷ்ணனுடைய கருணைக்கு பாத்திரமானவர்களாக மாற முடியும். ஆனா விஷயம் என்ன வருதுகிறது அப்படின்னா, அந்த அதை கொஞ்சம் நீங்க விளக்கி இருக்கலாம். அது டாபிக்கு தேவையில்லாத விஷயம், அதாவது டாபிக்ல அது கண்டிப்பா விளக்க வேண்டிய விஷயம் கிடையாது. பட் விளக்கி இருந்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். அதை கண்டிப்பா உங்களுடைய ஸ்லைடில் சேர்த்துட்டு தான் அந்த ஸ்லைடை மாடல் ஸ்லைடா எல்லாருக்கும் அனுப்ப போறேன், நான் மாடல் ப்ரெசன்டேஷனா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபாகவர்கள், நித்திய சித்தர்கள், அவர்கள்ட்ட எந்த குறைகளுமே இல்லை. அவர்கள் நம்மள மாதிரி ரெகுலேட்டிவ் பிரேக் பண்ணல, அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஹோட்டல்ல போய் சாப்பிடல, எதுவுமே இல்லை. ஆனா அவர்கள் எப்பவுமே வந்து தான் தவறானவன் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு உணர்வை வந்து வெளிப்படுத்துறாங்க. தட்ஸ் அ கிரேட் திங். நம்ம எல்லாரும் பணிவை பற்றி பேசுறோமே தவிர, பணிவு சம்பந்தமான விஷயங்கள்ல அறவே புரிந்துணர்வு இல்லாதவர்களாக வந்து இருக்கிறோம். அந்த மகாபாகவதர்கள் அப்படி பாடல்களை, உதாரணமா கோபிநாத் மம நிவேதன சோனோ, அந்த மாதிரி பாடல்கள், அது மாதிரி ஆழ்வார்கள் எழுதுறாங்க, நாயிலும் கீழான என்னை நீ பார்ப்பாயாக அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த விஷயங்கள்லாம் என்ன உணர்வுல எழுதப்படுது? தவறே செய்யாத ஒரு நபர் தன்னை வந்து அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பேசுகிறாரு. அது வாட் இஸ் தட் ஆக்சுவலி, வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க கொஞ்சம் அப்படி மேற்கோள் காமிச்சிருந்தா இது வந்து 100% பிரபு, சாரி ஃபார் இன்டரப்டிங் பிரபு. ஆத்ம நிவேதனா கரெக்ட். அந்த பாடல், அந்த ஸ்லோகம், அதுக்கான அர்த்தங்கள் எல்லாமே நான் வச்சிருந்தேன் பிரபு. பார்த்த உடனே எனக்கு வந்து சரி நம்ம அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு. இது வந்து ரொம்ப முக்கியமான கருத்து. நான் ஆத்ம நிவேதனம் படிக்கும்போது மனசுல அவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தது. ஒரு உண்மையான வைஷ்ணவ குணம் அப்படிங்கிறது. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். நான் வந்து முழுக்க ஏற்றுக்கொள்கிறேன் இந்த தவற. அது முக்கியத்துவம் நான் கொடுத்திருக்க வேண்டும். அதனால நீங்க அதை கொஞ்சம் ஒரு முன்னுதாரணம். அது அது தவறு இல்லை. இட்ஸ் ரூம் ஃபார் அதை சேர்த்துருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்திருக்கும். அதை நம்ம சேர்த்துட்டு 1-2 சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் அதை திருத்திவிட்டு இது உதாரணமாக ஸ்லைடாக வைக்கலாம். நன்றி. அடுத்தவர்கள் பிரபு, ஒரு சின்ன விஷயம் இது. குஞ்சபிகாரி பிரபு, உங்ககிட்ட ரெக்கார்டிங் இருக்குதுன்னா அனுப்ப முடியும்னா அனுப்புங்க பிரபு. எனக்கு நம்ம நேரடியாக அனுப்புறேன் பிரபு. அதை கொஞ்சம் அவருக்கு அனுப்பிடுங்க, எனக்கும் அனுப்புங்க. ஓகே, எல்லாருக்கும் அனுப்புறேன். மற்றொரு விஷயம், நீங்க கூறிய அந்த அறிவுரை பாஞ்ச ஊர்துவம் மனம் ரஜேத், தலைவர் ஒரு குறிப்பிட்டு விலக வேண்டும் உண்மையிலேயே வந்து இஸ்கான் பக்தர்கள், தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. ஏன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், சக்தி உள்ள இளைஞர்களுக்கு. அப்பதான் நம்ம அடுத்த ஜெனரேஷன் லீடர்ஸை உருவாக்குறோம். நிர்வாக அடிப்படையில கூட அது செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அல்லது வாழ்க்கை முழுக்க அது உண்மையிலே செய்யப்பட்ட நான் சேர்த்துக் கொள்றேன். அதற்கு காரணம், பிரச்சனைக்கு காரணம் என்ன?
அந்த தலைவர்கள் சிரவணம் பிரபுஜி உங்க கீர்த்தனத்துல அதிக voice சுவையை வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. வளர்த்துறாங்க. நீங்க வீடியோ வந்து இது அந்த பண்ணிட்டு நீங்க ஆடியோ மட்டும் சுவையை பேசுங்க. வளர்த்துட்டாங்கன்னா அவங்களால விட முடியும். சரி, பிரபு இதோட நீங்க முடித்துக் கொள்ளலாம். பேசுனது கேட்கல பிரபு, எங்களுக்கு பிரபு நீங்க பேசுனது கேட்கல பிரபு. கட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இப்ப கேக்குதா? இப்ப ஆ, கேக்குதா? வீடியோவை கட் பண்ணிடுங்க பிரபு இப்ப கேக்குது பிரபு, இப்ப கேக்குது பிரபு. இப்ப கேக்குதா? எஸ் பிரபு கேக்குது. எஸ் பிரபு இப்ப கேக்குது. வீடியோ கட் பண்ணிட்டேன். அதான் பிரபு சொன்ன அந்த கருத்து நடைமுறைப்படுத்த வேண்டிய கருத்து. தலைவர்கள் வயதாக ஆக தன்னுடைய ஜூனியர் தலைவர்களை பயிற்சி அளித்து தாங்க இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அவர்களுக்கு போய் அளித்து விட்டு விலகுவது ஒரு முன்னுதாரணமாக இஸ்கான் மற்ற இளைஞர்கள் வந்து மீண்டும் பதவி ஏற்றுக்கொள்ளும் போது இஸ்கான் அவர்கள் சரியான முறையில் வழிகாட்டி செல்ல முடியாது. அதுக்கு அவர்கள் தலைவர்கள் என்ன செய்ய சிரவணம் கீர்த்தனத்தில் அவர்கள் அதிக பக்தி சாஸ்திரிய வகுப்புகளுக்கோ வர வேண்டும், அல்லது அதிகமாக ஜபம் செய்ய வேண்டும், கீர்த்தனம் செய்ய வேண்டும். அதில் சுவையை வளர்த்து அது சன்னியாசி ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டு முன்னுதாரணமாக திகழ வேண்டும். அந்த கருத்து முழுமையான கருத்து, சரியான கருத்து. சரி, அடுத்து யாரு பேச இருக்கிறார்? அந்த